கேக்குதுண்ணா. சீக்கிரமா போட்டீங்க. 8:30 தானே? ஆமா 8:20 போட்டீங்களே. சண்டே சரி ஃப்ரீயா இருக்கும். சரி, தலைவன் தலைவி ட்ரெய்லர் குட்னு போடுறதுக்கு பதிலா தான் டீசர் குட்னு போட்டீங்களோ? டீசர் ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சு? நாளைக்கு ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. டீசர் ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சுன்னு கேக்குறேன். அந்த கிளிம்ஸ் தான் வந்துச்சு, டீசர் வரல. சரி ஓகே. டீசர் எங்க பிரஸ் மீட்ல போட்டாங்களா? அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விஷுவல்ஸ். சரி அது சரி. தெரியல ரிலீஸ் ஆகுமா. ஓகே ஓகேண்ணா. சரி, இன்னைக்கு பெருசா எந்த அப்டேட்டும் வரல. பட் வந்த வரைக்கும் கவர் பண்றேன். ஓஹோ இந்தன் பேபிலேருந்து காதல் எட்டி பார்க்க அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவன் தலைவிலேருந்து புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 25 ரிலீஸ்ன்னு சொல்லி. சாங்ஸ் எல்லாமே கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆல்பமாகவே. ஸோ உண்மையிலே படத்து மேலே லைட்டாக ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு அதிகமாக. அதே மாதிரி பல்டி அப்படின்ற படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ஃபோன்ஸ் புத்திரன் தான் வந்து சோடா பாபுவா நடிக்கிறாரு. அவரோட கிளிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாயா பிங்கர் மியூசிக்கு. படம் வந்து ஓணம்க்கு ரிலீஸ் ஆகுது. மாரிசன், ஃபஹத் ஃபாசில் வடிவேல் படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி தலைவன் தலைவியோட ட்ரெய்லருமே வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு தானேண்ணா? ஐயோ, டவுட்டா இருக்கு எனக்கு. சுகுமார்ண்ணா இருக்கீங்களா? நீ கண்டினியூ பண்ணு பாருங்க. இல்ல, தலைவன் தலைவி ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா? நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு டவுட்டா இருக்கு, அதான் கேட்டேன். சரி ஓகே. இல்லை போல, அது எனக்கு டவுட்டா இருக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. அது மட்டும் பண்றேன். குபேரா. ஒண்ணு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையே. ஓகே ஓகே, நான் எனக்கு அதுதான் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், தலைவன் தலைவி ட்ரெய்லருக்கு இதுக்கும். சரி ஓகே. குபேரா வந்து அமேசான் ப்ரைமில் ஜூலை 18 வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. பட்டு நிறைய பேர் சொன்னாங்க டெலிட்டட் சீன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி. பட்டு அது எதுவும் கிடையாது. தியேட்ரிக்கல் வெர்ஷன் 3 hours தான் இதுலேயும் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ, கவினோட கிஸ் படம் என்ன ஆச்சு? விக்கல. ஓடிடியாண்ணா? ஜூலை 25 தான் இருந்தாங்க ரிலீஸ். பட் ஆனா இல்லை, எதுவும் ஜூலை ரிலீஸ்னு சொன்னாங்க. இப்போதைக்கு வராதுங்க. சரி ஓகே. ஏன் அவ்வளோ ஆர்வம் அந்த படத்து மேல? அந்த படம் வந்து டீசர் நல்லா தானே இருக்கும். டீசர்ல தான் இருக்கும். சரி ஓகே. தெரியல எனக்கு என்னமோ அந்த படத்து மேல ஒரு ஹைப் கிரியேட் ஆகல. ஒரு ட்ரைலர் அந்த மாதிரி எதனா, ஏன்னா மேபி அது ஒரு அந்த அப்டேட் விட்டுட்டு ரொம்ப நாள் பிரேக் விட்டுனாலையோ என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரொம்ப டிலே ஆயிடுச்சுல அப்டேட்ஸ். எதுவுமே வரல. அதனால வந்து அது அதுக்கான ஹைப் குறைஞ்சிடுச்சு. சரி ஓகே. ஏன்னா ஒரு படம் விட்டாங்கன்னா அதுக்கு அப்படியே விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இதுலயே வச்சுட்டு இருக்கணும் அவங்க. என்கேஜிங்கா வச்சுட்டு இருக்கணும், அது கரெக்ட். அதனால தான் மோஸ்ட்லி வந்து அதுதான் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா ஒரு ட்ராக் மிஸ் ஆன மாதிரி டோட்டலாவே நம்ம அதை பத்தி ஒரு கேட்கும் போதுதான், ஓ அந்த படம் இன்னும் வர வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு மைண்ட்லயே வருது. எனக்கும் அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுதான் சொல்றேன். அந்த ஒரு ரீசனாலதான்
எல்லாருக்குமே அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிடுது. ஓகே ஓகேண்ணா. நீ தலைவன் தலைவி ப்ரெஸ் மீட் போயிட்டு இருக்கு போல. ஆமா, இப்ப போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலா ரொம்ப லேட், 7 மணிக்கு தான், 7:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சாங்க. நேத்து இதுல ஆடியோ வந்துச்சு வச்சாங்களே. இப்போ ஆமா வந்து அவங்க யாராலையுமே ப்ரெஸ்ஸை வந்து இன் பர்சனா வந்து அவங்களால நேற்று மீட் பண்ண முடியல. அந்த ரீசனால இப்போ வந்துட்டு தனியா ப்ரெஸ்ஸை மீட் பண்றாங்க வந்து. ஆமா, இன்னும் படத்துக்கு 12 நாள் தானே இருக்கு. ஸோ கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நான் ஒரு 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி தான் எப்பயுமே மீட் பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் ஏர்லியாக ஃபீல் ஆகுது. மற்ற ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு. ஓ, எல்லா இடத்துக்கும் போய் பண்ணுவாங்களோ. ஆனால் எனக்கு சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. ட்ரெய்லருமே நல்லா இருக்கும் தான் தோணுது. இந்த படத்து மேலே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கேன் நான். இந்த படம் நல்லா இருக்கும். தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸே ரொம்ப ஹை ப்ரைஸ் போயிருக்கு அப்படியா? அவர் கேரியர்ல. சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இந்த படம் நல்ல ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும். ஹோப்பிங் ஃபார் தட். நெக்ஸ்ட் வீக் என்னென்ன படம் வருது? பன் பட்டர் ஜாம், ஜென்ம நட்சத்திரம் கமிங் வீக். 25 கேட்குறீங்களா? இல்லை 18? 18 4 படம் வருதுண்ணா. என்னென்னது? சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு படம், கெவி அப்படின்னு சொல்லி ஒரு படம், அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் அந்த ஒரு படம், அதுக்கப்புறம் யாதும் மரியான் அப்படின்ற ஒரு படம். அப்போ பன் பட்டர் ஜாம்லாம் நீங்க சேர்க்கவே இல்லை. பன் பட்டர் ஜாம் 18th ரிலீஸ் ஆகுது. ஆமா, பன் பட்டர் ஜாம் சேர்க்கல. அதுக்கப்புறம் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம், அதே சேர்க்கல. அதெல்லாம் படமாவே நீ எடுத்துக்கலையா என்ன? இருங்க, அதெல்லாம் புக் மை ஷோல லிஸ்ட் ஆகலண்ணா. நான் புக் மை ஷோல இருந்து தான் புக்கிங் ஓப்பன் ஆகல. இல்ல, புக்கிங் ஓப்பன் ஆகல, இல்ல புக் மை ஷோல லிஸ்டே ஆகலன்னு. அது மேபி அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா பன் பட்டர் ஜாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே 18th வருது. ஓகே ஓகே, நான் நாளைக்கு தான் ட்வீட் பண்ணலான்னு நினைச்சேன். பட் இது ரெண்டுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சு, ஜென்ம நட்சத்திரம். ஏன்னா அது ட்ரெய்லரே எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. ஸோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு யாருமே ஸ்பீக்கர் வரல. ரெகுலரா வரவங்க யாரும் வரல. தெரியல, யாருமே வரல. நம்ம 2 பேரும் மாத்தி பேசினு இருக்கோம். ஆமா, ஒரு ரெகுலரா வரவங்க என்ன தனி ஸ்பேஸ் போட்டு போயிட்டாங்களா? அதுதான் தெரியல. சரி, ஏன்னா அந்த மாவீரன் வந்துட்டு அப்பப்போ ஸ்பேஸ் கண்டக்ட் பண்றான்ல, அதனால ஒருவேளை அதுல எல்லாரும் போயிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அதான் யாரையுமே காணோம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோவும் கொஞ்ச நேரத்தில் ஜாயின் பண்ணிடுறேன்னாரு. வந்துடுவார் ஆளு. ஒரு இதுவா இருக்காரு, அப்டேட் போடும்போது பாரு. தெரியும், நான் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும், நான் மத்தவங்களுக்கு சொல்றேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 7:45 போல கால் பண்ணி பேசினேன். என்ன சொன்னாரு? அதான் ஒரு 8:30 9 போல வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. 9 போல வரேன் மோஸ்ட்லி அப்படின்னாரு. அக்செப்ட் பண்ணிட்டியா? 2 பேர் ஸ்பீக்கர் வந்தது. மாவீரன் வந்துட்டாரு. பிரகாஷ்னா வரலையா? பிரகாஷ்னா வருவார் ப்ரோ. ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காரு. அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, ஒரு 1/2 hourல ஜாயின் பண்ணிடுவார். மாவீரன் ப்ரோ கேக்குதா? சுகுமார்னா கேக்குது. அடுத்த கதை சொல்ல வைங்கண்ணா. இந்த கதை மகாபாரதம். முத்து ப்ரோ ஆல்ரெடி வேல்பாரி கதை சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முடிச்சு பரணி வந்து அது வீடியோவா ரெடி பண்ணல, ஃபுல் வீடியோவா. அந்த ஒரு பெண்டிங்ல முடிச்சா சொல்றேன்னு அவர் வந்து வாக்கு குத்துட்டாரு. இன்னொரு விஷயம், அவரை வந்து வேல்பாரியோட அந்த வெற்றி விழால அவரை இன்வைட் பண்ணலன்ற வருத்தம் வந்துட்டு எங்களுக்கு இருக்கிறதோட அவருக்கு உள்ள இருக்கு. அந்த வெளியே வந்து அவர் தெரிவிக்கல. எல்லாருக்கும் இருக்கதானே செய்யும். அவர் இருக்கிறப்பதான் கலாய்க்கிறீங்கன்னா, இல்லாதப்பையும் ஏன்னா இப்படி பண்றீங்க?
இல்லப்பா, அவர் வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு கான்ட்ரிபியூட் அதுக்காக. பண்ணியிருக்காரு இல்லன்னுலாம் சொல்லல. பட் ஆனாலும் என்ன சொல்ல? பரணி, ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? தெளிவான ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. 2, 3 விஷயம் பிரகாஷ் பத்தி. அவர் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் இருந்தாலும் தான் பேசியிருப்பேன். அவர் இருந்தாருன்னா ஏங்க போங்க இது பண்ணாதீங்க, செல்ஃப் இது பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஏ எல்லாருக்கும் அவர் அறிமுகம் வந்து எல்லாருக்கும் பிரகாஷ்னா ரொம்ப இப்போ கூட நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது பிரகாஷ் அப்படின்னா நான் சும்மா எங்கன்னா போகும்போது பிரகாஷ் வராரு ஊர்ல இருந்து அப்படி என்ன எது யாரு வேல்பாரி பிரகாஷ்னு இப்ப இப்ப அப்படி கேக்குறாங்க. முன்னாடி பொன்னியின் செல்வன் கதை சொல்லி சொல்லி வந்து அவர் அது மூலமா நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. எல்லாரும் புக் ரீடிங் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு ஸ்பேஸ்ல வந்து அவர் டைம் பாஸ் ஸ்பேஸ்ல அவர் பேசி ரொம்ப ரொம்ப வந்து அதை எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. கல்கியுமே கூட அந்த படம் வந்துட்டு நம்மள நிறைய பேருக்கு நம்மளுக்குலாம் வந்து ஓரளவுக்கு அது கனெக்ட் ஆச்சுன்னா நிறைய பேர் புக் படிப்பீங்க, அவங்களுக்குலாம் தெரியும், அதோட கான்செப்ட்லாம் தெரியும். சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்குலாம் அந்த அவர் சொன்ன கதை ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் நல்ல நெரேஷனும் பண்றாரு. அவர் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வேல்பாரியில கான்ட்ரிபியூஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தப்பே இல்ல. ஆக்சுவலா கான்ட்ரிபியூட் பண்ண ஆசை அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் கூட இருக்கவங்களும் சரி, அவருக்குமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ல கூப்பிடலன்னு சொன்னது தான் இதா இருந்துச்சுன்னு சொன்னேன். சரி ஓகே. மாவீரன் ப்ரோ, கேக்குது ப்ரோ. என்ன ஸ்பெஷல்? ஒண்ணுமே இல்லை, சண்டே படத்துக்கும் லீவு தான். படத்துக்கும் லீவா? ஒரு படம் தானே பார்த்தீங்க, சூப்பர்மேன் மட்டும் தானே பார்த்தீங்க? இல்ல இல்ல, நான் வீட்டுல சொல்றேன், வீட்லயும் எந்த படம் பார்க்க மாட்டேன் சண்டே தான். ஏன் ப்ரோ? லீவு, ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருவேன். ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலா இன்னைக்கு தான் வந்துட்டு இவர் இது பிரசன்ட் ப்ரோ போய் பார்க்குறேன், இது சரி நாளைக்கு பார்க்குறேன்னாரு. இது தேசிங் ராஜா 2 அவரோட ரிவ்யூ வெயிட்டிங். பிரகாஷ் நான் ஃபோட்டோ போட்டாருண்ணா. போட்டாரா? அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போட்டோ அனுப்ப சொன்னா அனுப்பவே இல்லை அவரு எனக்கு. இந்த ஃபோட்டோ நீங்க ஏன் கேட்குறீங்க? அவர் தானே போஸ்ட் பண்ணோம். இல்ல இல்ல, கூட அவங்க ஸ்டேஜ்ல எடுத்தது. ஓகே ஓகே. ஹீரோ ஒருத்தர் கேட்க சொல்லியிருக்காரு, சூர்யா 47 ஜீத்து மாதவன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய டிஎல்ல போயிட்டு இருக்கு. சும்மா ப்ரோ அது அதை பற்றி ஏதோ ட்வீட் பண்ணியிருந்தாரு. பட் நான் அதை ஃபுல்லாக படிக்கல. ஜித்து மாதவன் வந்துட்டு ஜித்து மாதவனா இருக்கலாம். ஜித்து மாதவன் இல்லாம வேற ஒரு சில டேரக்டர் கூட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நேம் மிஸ் பண்ண வரும்ல, பட் ஆனா பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு டேரக்டர் அவர் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னும் அதெல்லாம் கன்ஃபார்மே ஆகல யாருன்னு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க அஸ்வந்த் விருப்பப்படுறாரு அப்படின்னு. அஸ்வத் மட்டும் கிடையாது, இன்னொருத்தரும் விருப்பப்படுறாரு. யார் வேணா பண்ணலாம். அது வந்துட்டு என்னோட இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இது படி என்ன இன்னொரு அவர் பர்த்டேக்கு எதனா ஒரு அது பத்தியான ஒரு இது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால தான் அந்த வேலை அதுக்கு ஒர்க்லாம் ரொம்ப ஸ்பீடப்பா போயிட்டு இருக்கு. ஜித்து மாதவன் வந்து ஒரு சில விஷயங்களால அது 48 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அவங்க காம்போ வரும். அது 47 48 கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். விஷால் ப்ரோ வந்தோடனே பரணி ப்ரோ போயிட்டாரு. விஷால் அண்ணா வணக்கம்ண்ணே. நீங்க வராம ரொம்ப போரிங்கா இருந்துச்சுப்பா. அப்புறம் சொல்லுங்க, எப்படி போச்சு? எது உடம்பு சரியாயிடுச்சாண்ணே? நேத்து சொல்லணும், உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை, நேத்து கூட ஒரு ரிலாக்ஸ் ஃபன் பண்ண ஒரு வெளியே போயிட்டு வந்தேன். சூப்பர் சூப்பர்ண்ணே. நேத்து ஒரு இடத்துக்கு போனேன். அது எனக்கே ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு நல்ல சில நட்புகள் கிடைச்சது. ஒரு சில
நல்ல மூமெண்ட்லாம் இருந்தது. சூப்பர் அண்ணன். நம்பால ஏதோ 10 கிலோ குறைச்சிருக்காராம், என்ன கதை தெரியுமா? வேற சும்மா நீ வேற 10 கிலோ குறைச்சிட்டாருன்னா யார்ப்பா சொன்னது உனக்கு 10 கிலோ குறைச்சிருக்காருன்னு? நீங்களும் தானே போட்டீங்க, என்ன 10 விளையாட்டு கிலோ கட்டுறீங்க? குறைக்கிறதே வந்து அந்த படத்துக்கான எய்ம். 10 கிலோ குறைச்சிட்டாருன்றது வந்துட்டு ஐயா நீங்களும் தானே போட்டீங்க, என்னங்க எல்லாரும் விளையாடுறீங்க? பா விஷால் ப்ரோ 10 அவர் கிலோ போட்டதை குறைச்சிட்டாருன்னு எங்கப்பா தெளிவா போட்ட? பாருங்க. அவர் போட்டதை நான் தெளிவா பாருங்க போட்டது விஷால் தெளிவா ப்ரோ. பாருப்பா. இட் இஸ் லைக்லின்னு போட்டீங்க. லைட்டா குறைச்சாரு, குறைக்கிறது வேற. திடீர்னு எப்படிப்பா ஒரு மனுஷன் வந்துட்டு 10 கிலோ குறைச்சிருக்க முடியும்? 10 நாள்ல 10 கிலோ குறைச்சிட்டான்னு போட்டா கூட வந்துட்டு எல்லாம் நம்புறீங்க. அதுதான் எனக்கு புரியல. சுகுமார்ண்ணா கேக்குதாண்ணா இப்போ? கேக்குது பாரு நீ. இல்லை நடுவில் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அதான். சரி, ஓகே, பேசுங்க பேசுங்க. சிம்பு 10 நாள் 10 கிலோ குறைச்சிட்டாராம். பார்ப்போம், ப்ரோமோல தெரிஞ்சிடும். 10 நாள்ல மேக்சிமம் 2 கிலோ குறைக்க முடியும். அதிகபட்ச எஃபோர்ட் போடணும் அதுக்கு. என்ன சொல்ற? நீ சாப்பிடாம இருந்து என்ன வேணா பண்ணிக்கோ. நீ பயங்கரமான ஒர்க் அவுட், என்ன எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் 10 நாள் 10 கிலோ அது அதெல்லாம் இதெல்லாம் உடம்புல பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அப்படி ஆகுமே தவிர சும்மாலாம் குறையாது. நம்ம ட்ரை பண்ணி இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி சாப்பிடாம டயட்ல இருந்து அது எப்படி அந்த மாதிரி வந்து நான் நிறைய பார்த்தேன். 1 2 இல்லை, நிறைய பார்த்தேன் அந்த மாதிரி ட்வீட்ஸை. 10 நாள் 10 கிலோ குறைச்சிட்டாருன்னு. நான் அதுக்கப்புறமா தான் விசாரிச்சா, நான் என்ன தலைவன் வந்து 10 நாள்ல 10 கிலோ குறைச்சிட்டாரா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இது அப்படின்னா, 10 நாள்ல எப்படிப்பான்னு வெயிட் குறைச்சிருக்காரு. 10 கிலோ குறைக்கணுன்றது வந்து அவரோட இது. ஆம், இந்த படத்துக்கு 10 கிலோ ஒரு 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 சின்ன ஒரு அது வேண்டாம், அது பேச வேணாம் அதை பத்தி. பட் சொல்றேன், அவர் இதுக்காக ஒரு ப்ரோவுக்காக ஒரு 10 கிலோ குறைக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவரோட இது. அவ்வளவுதான். சும்மா நான் ஆல்ரெடி லீனா தானே இருந்தாரு, மறுபடியும் எதுக்காக குறைக்கிறாரு புரியல. இப்போ வெந்து தணிந்தது காட்டுல ஈஸ்வரன்ல அவர் இருந்த லீன் அளவுக்கு இப்ப இருந்தாரா தக லைஃப்ல? கிடையாது. அந்த அளவுக்கு லீன்ல ஒரு லுக்கு தேவைப்படுது, அதனால பண்றாரு. ப்ரோ அப்ப நெக்ஸ்ட் படம் எப்போதான் ப்ரோ ரிலீஸ் ஆகும்? நீங்க வேற ஃபர்ஸ்ட் ஷூட் போட்டோம். இல்ல 48 49 எல்லாம் ஒரே கன்ஃபியூஸா இருக்குது. அவன் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் படம் ஷூட்டிங் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிட்டோம். முடிச்சு வந்து அந்த படம் நல்லபடியா வந்துட்டு ரிலீஸ்க்கு வந்து தயாராகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டீட்டெயிலா பேசிப்போம். ஏன்னா அப்டேட்டே இப்ப நான் கூட இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் எல்லாம் பார்த்தா அப்டேட்டே வந்து அப்டேட் மட்டும்தான் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது வருத்தமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து நல்லபடியா நடந்தா நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, அவர் கிராஃபே அப்படியே அந்த மாநாடுல இருந்து அப்படியே டவுன் ஆயிருக்கு. மாநாடு, வெந்து தணிந்தது காடு, அப்படியே 10 தலை, டக் லைஃப் அப்படியே டவுன் ஆயினே போகுது. அதான் பார்க்க வேண்டியதாயிருக்கு. என்ன பண்றது? எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. அது அவங்க விருப்பம். ஹீரோ பிரகாஷ் ப்ரோ நீங்க வந்தாரு, யாரும் ஆளை போலியா காணோம். கல்யாணத்துக்கு? இங்கதான் இருக்காரு. நீங்க யாரும் போலியா கல்யாணத்துக்கு? ஏங்க அது கல்யாணம் இல்லைங்க, என்கேஜ்மெண்ட்டுங்க. சரிங்க, ஏதோ சாரி போலியா நீங்க ஃபங்க்ஷனு அதாங்க நண்பர்? பட்டுக்கோட்டை கல்யாணம் எங்க ஊர்ல தான், இங்க சென்னையில தான். கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளானு. ரொம்ப டிஸ்டன்ஸ் வேற. நம்ம அதேதான். நிறைய பேர் வந்துட்டு அது பொண்ணு வீட்டு சைடு பண்றதுனால வந்துட்டு சிம்பிளா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் அது கல்யாணத்துக்கு ஒரு கொஞ்சம் சென்னையில கிராண்டா நவம்பர்லாம் கல்யாணம். டைம் இருக்கு இன்னும். சரி சுகுமாரண்ணா, எனக்கு டவுட். உங்க ஃப்ரெண்டு இந்த லவ் மேரேஜ் டேரக்டர் வந்தார்ல, ஒரு டாக்டரானா? ஆமாப்பா. எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அவங்க 3 பேர் 3 காதல் தான் சொன்னாங்க. அன்னைக்கே ஸ்பேஸ்க்கு வந்திருந்தானே. அன்னைக்கே அவன் சொன்னானே, நான் சொன்னானே. அவரு அப்படியா? நான் அந்த அன்னைக்கு கவனிக்கவே இல்லை. அவர்கிட்ட பேசணும், நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருங்க. சுகுமார் ப்ரோ, ப்ரோ
ப்ரோ நேற்று ஏஆர் முருகதாஸ் பத்தி ட்வீட் போட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ அப்டேட் வருதா? வரும். ஒரு அப்டேட் இருக்கு படத்துக்கு. வரும். எப்ப எதுக்கு பரணி ப்ரோ நடுவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னீங்களே, அது என்ன சிபி ப்ராஜெக்டா? இன்னைக்கு ஃபுல்லா எப்போ அப்டேட்டா இருக்கு. வந்துட்டு இதுவாகும் தெரியல. ஏஆர்எம் ப்ராஜெக்ட் வந்துட்டு மேபி அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்னது சாரி சிக்கந்தர்லாம் பார்த்துட்டு ஒரு இதுல இருக்காங்க. பட் ஆனா வந்து ஒரு 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 நான் எதிர்பார்க்குற ஒரு அப்டேட்டு, அந்த அப்டேட் வந்தது அப்படின்னா அந்த படத்து மேல இருக்கிற ஐப் அதிகமாகும். ஓகே ப்ரோ. அஜித் ப்ரோ நானும் ட்வீட் பார்த்தேன். யார் கேட்டது அந்த ட்வீட்? சிபி ப்ராஜெக்ட் நானே தான் எல்லாருமே அதான் போட்டிருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நீங்களும் ஒரு வேளை அதுவா இருக்குமோன்னு நினைச்சேன். சிபி ப்ராஜெக்ட் மறுபடியும் நடக்குதுன்னு. எப்போ வரும் ப்ரோ? ஒரே நிமிஷம். என்னால வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி பேச முடியாது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜூலை 20க்கு மேல வரும். ஐயா நாய்ஸ் உங்ககிட்ட இருந்து வருது. இல்ல கார்த்தி ப்ரோ வருது. அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜூலை 20க்கு மேல வரும். அது வேணா நான் சொல்றேன். அவ்வளோதான், சிவகார்த்திகேயனே சொன்ன மாதிரி முடிஞ்சிச்சு. நீங்க ஒண்ணு ஏதாவது சொல்லி விட்டு போயிடாதீங்க. ப்ரோ அந்த சர்ப்ரைஸ்னு ஒன்று சொன்னீங்களே, அது என்ன மதுராசி ரிலேட்டடா இல்ல வேற ஏதாவது? வேற ப்ரோ. அடுத்த படத்தை பத்தி சொல்றாங்க ப்ரோ. ஓகே. எது ப்ரோ, டானா? ப்ரோ இல்ல ப்ரோ, மதராசில தான் ஏதோ சஸ்பென்ஸ் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. மதராசில எந்த சஸ்பென்ஸும் இல்ல ப்ரோ. மதராசி சிபியோட ப்ராஜெக்ட் பண்றாருப்பா. இது எந்த சஸ்பென்ஸும் கிடையாது. ப்ராஜெக்ட் பண்றாரு. சிபியோட ப்ராஜெக்ட் வரும். அதான் எப்போ வரும்ன்றதுலாம் வந்துட்டு அதுதான் சஸ்பென்ஸ். அப்போ நேத்து வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணாராமே. விபின்னு நீங்க திடீர்னு மாத்துறீங்க. ஏங்க இல்ல வெங்கட் பிரபு வந்து அவர் என்ன சொன்னாரு, என்னோட அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் கூட தான் சொன்னாரு. சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் நான் பண்றேன்னு அவர் சொல்லல. சரிங்களா? பார்த்தல பரணி வந்து இப்படிதான் புல் பண்ணி வந்து விஷயத்த வாங்கணும். சும்மா வந்து பரணி கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டான். இல்ல கரெக்ட் தான். வெங்கட் பிரபுவோட அடுத்த படம் சிவகார்த்திகேயன் கூட, ஆனா சிவகார்த்திகேயன் அடுத்த படம் வெங்கட் பிரபு இல்ல. அதுதானே பரணி ப்ரோ? ஆமா, அது நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இப்பயே சொல்லிக்கிறேன். அண்ணாக்காக வெயிட் பண்ண மாதிரி இவரு வெயிட் பண்ணுவாருன்றீங்க. அவர் எத்தனை ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்தாலும். அஜித் ப்ரோ இந்த 3 பேர் என்ன சொன்னாங்கன்றதையும் பதிவு பண்ணுங்க. அப்படி இல்ல ப்ரோ. ஆக்சுவலா வந்து அடுத்து இப்போ வந்து 24 ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, 25 ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல. 25 ஆல்ரெடி இப்போ பராசக்தி அவர் வந்து அது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 24 பண்றப்போ அது முடிச்சுட்டு மேபி வந்துட்டு வெங்கட் பிரபு கூட போகலாம். இல்லைன்னா அது பண்ணிட்டு இருக்கப்பவே சைமல்டேனியஸா வெங்கட் பிரபு கூட ஷூட்டிங் போகலாம். பட் ஆனா வந்துட்டு டவுட் நான் கேட்டுறேன். என்னன்னா பராசக்தியில பரணி அத்தர்வாதோட ஸ்கோப் வந்து பாப்பேன். செம்மையா இருக்கும். அப்படியாண்ணா? சூப்பர். ரொம்ப முக்கியமான ரோல்னாங்க. பரணி ப்ரோ என்னன்னா மோகன் இந்த ரோலுக்காக சொல்லல, ஒரு சில இதுவெல்லாம் வந்துட்டு அத்தர்வாக்கு வந்து பயங்கரமா எலிவேஷன் நிறைய இருக்கு படத்துல. சரி, 47ல ஜீத்து மாதவன் மோகன்லால் நடிக்கிறாரு. சூர்யா காப்ரோல் வரைக்கும் வந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மை? ஜெயம் ரவிக்குமே நல்ல ரோல் இருக்கும். அது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கல்ல, அதை பார்த்தப்ப சொல்றேன். அதை பார்த்து வச்சு அவர் ரோல் கேட்டீங்களா? கொஞ்சம் அதிகமா கியூரியாசிட்டி கிரியேட். மோகன்லால் எனக்கே தெரியாது. ஜெயம் ரவியோட அவரோட ரோல், சாரி ரவி மோகன். ஐயா குட் நைட் டைரக்டர் தானே ஐயா மோகன்லால். எஸ்கே படம். ஏங்க இவருக்கு கேக்குதா இல்லையா நம்ம பேசுறது? பரணி ப்ரோ அவருக்கு நாங்க பேசுறது கேட்கல போல, கீரை இறக்கி விடுங்க. சும்மா நான் இது கேட்டீங்களா சாங்ஸ்? அவங்க எல்லாம் பேசுறாங்க, கேக்குதா? தலைவன் தலைவி ஃபுல் சாங்ஸ் வந்துருந்துச்சு. மத்தவங்க பேசுறவங்க கேக்குதா? அவருக்கு கேட்கலங்க, அவரு தனியா பேசிட்டு இருக்காருங்க. குழந்தை தனியா எனக்கு எதுவுமே கேட்கலையே. கீழே போயிட்டு வாங்க. கீழே போயிட்டு வாங்க. கண்டிப்பா தனியா தான் பேசிட்டு இருக்கீங்க. போயிட்டாரு. விஷால் ப்ரோ ஏதாச்சும் கேம் போடுங்க. எங்க போயிட்டான்னா காலை காணும்.
பிரகாஷ் அண்ணா கோவஸ்ல இருக்காரு, டிராவல்ல இருக்காப்லையோ. அவர் கோ அக்செப்டட் 10 வாட்டி எனக்கு காட்டிடுச்சு. ஆனா வந்து ஆள் பேசவே மாட்டாரு. கோவஸ்ல தானே இருக்காரு. நான் ஸ்பேஸ்ல இருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து இங்க தாங்க இருக்கேன். சவுண்ட் கேட்கும் பேசாம இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ, நாங்க உங்ககிட்ட போட்டோ கேட்டா நீங்க அனுப்பவே இல்லையே ப்ரோ. குரூப்பை பாருங்க, குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, நீங்க என்ன பாக்கல. ஒரு போஸ்டே பண்ணிட்டாருண்ணா. அப்படி வாங்க. எப்படி ப்ரோ எடுத்தீங்க? எப்படி எடுத்தேன்னா கையால தான் எடுத்தேன், மொபைல் வச்சு தான் எடுத்தேன். வேற என்ன தெரியும்? நல்ல சம இது இந்த குவாலிட்டி மாதிரி இருக்கு, டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டி மாதிரி. மாப்பிள்ளை போனை பிடுங்கி மாப்பிள்ளை போன்லயே எடுத்து நான் இதில் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதானே நீங்க அப்பயே பிளான் பண்ணீங்களே போன்ல எடுக்கணும்னு. நீங்க கேமரா போயிருக்கீங்க இல்லைன்னா. அட போகும்போது கேமரா நான் வரலங்க, அங்க போயிட்டு அவர் போனை பிடிச்சி நீ ஃபுல்லாவே அவர் போன்ல தான் ஒரு 150-200 போட்டோ எடுத்து என் செல்லுக்கு மாத்திக்கிட்டேன். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சுச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாதிரி ஒரு வைப்பு முடிச்சுட்டு இப்போதான் கிளம்புனேன். அதாவது கிளம்பும் போது ஸ்பேஸ் ஜாயின் பண்ணிட்டேன். வெறும் கேட்டுட்டு மட்டும் இருந்தேன். பேச முடியாது, உங்களுக்கு நாய்ஸா இருக்குன்னு கேட்க முடியாது, பின்னாடி பாட்டுலாம் ஓடும். அதனால நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது டாபிக் கிடைச்சா மட்டும் பேசுறேன். பஸ் வைப் தான் உங்களுக்கு ஜாலியா இருக்குமே. இல்லை சூப்பராக இருந்துச்சு, மதியானம் போகும்போது செம்ம வைப்பு. இப்போ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வைப் செம்மையாக இருந்துச்சு. நல்லா சொந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நடத்தின மாதிரி இருந்துச்சு. என்னங்க நீ எங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு காட்டவே இல்லை உங்களை. நான் அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், இருங்க. நான் குரூப்ல மொத்தமா போடுறேன். பிரகாஷ் ப்ரோ, மேரேஜுக்கு நம்ம ஒண்ணா போகணும். போவோம் எல்லாருமே போவோம். மேரேஜுக்கு வந்துட்டு பெரிய லெவல்ல ஒரு இது இருக்கு, ட்ரீட் இருக்கு. இதெல்லாம் நான் சொன்ன நாளைக்கு வந்து என்ன போல போறான். சூப்பர்ண்ணா, கேக்குதா? கேக்குதுப்பா. ஓகே ஓகே. திடீர்னு நீ பாட்டுன்னு பேசினேங்கிற, நாங்க பேசுறது ஒண்ணு கேட்கல, ரிப்ளை நீயே பண்ணிக்கிற. எனக்கு எதுவுமே கேட்கலண்ணா, நான் தனியா புலம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொல்லி லீவ் ஆயிட்டு வந்தேன். சாரி, நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஸ்பீக்கர் வந்தா வெளியே தூக்கி போடுதான். ஐயோ, ஆமா, எல்லாரும் அதான் சொல்றாங்களே, என்ன பிரச்சனை எனக்கு? இல்ல ஒருத்தர் மட்டும் அப்படி ஃபர்ஸ்ட் வந்தப்போ சொன்னாரு. அப்படி வராங்க வழிக்கு. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? நான் நேற்று வந்து காய்ச்சேன் ப்ரோ. ஆமா கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல, நீங்க அந்த சீரீஸ் பத்தி எல்லாம் நிறைய கேட்பீங்க தானே பிரகாஷ்? ஆமா, யாரும் அந்த கேம் ஆஃப் த்ரோனை பத்தி கேட்கல ப்ரோ. புரியல, என்ன ப்ரோ? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நிறைய பேசியாச்சு ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல. அப்படியா? ஆமா பேசிட்டீங்களா அதெல்லாம் நிறைய பேசிருக்கேன் பிரகாஷ். நான் டிராவல்ல இருக்கிறதுனால அவரு கேட்டு. ஜனநாயகன் படத்துல இருந்து அப்டேட் இருக்கா? ஜனநாயகன் ஏங்க யாரு கேக்குறது? ஜனநாயகன் படத்துக்கு ரொம்ப நாள் இருக்குங்க. ஜனவரி தான் படம் வருது. அதனால டிசம்பர்ல தான் அப்டேட்ஸ் எல்லாம் வரும் இனிமேல் அந்த படத்துக்கு. விஷால் ப்ரோ ஸ்பீக்கர்ல இருந்து இவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்கு. இல்லைங்க, கரெக்டா 4 இமோஜி போடுவார் பாருங்க. பேசும்போதே அவர் எமோஜி போடுவாரு. அவர் செப்பரேட் போட்ட பர்னி ப்ரோ. நான் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன் பர்னி ப்ரோ. இது கேரளா கிரைம் ஃபைல்ஸ். சூப்பர். இன்னைக்கு நைட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நாளைக்கு வந்துட்டு நம்ம அதை பத்தி பேசுறோம். கண்டிப்பா ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.
நீங்க பார்த்துட்டு வாங்க. நான் இப்பதான் ஹண்ட் வந்து 5 எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்கேஜிங்கா போகுது. பட் ஆனா வந்துட்டு எனக்கு 1, 2 விஷயங்கள் வந்து இன்னும் ஆன்சர் கிடைக்காம இருக்கு. அது லாஸ்ட் 2 எபிசோட்ல கிடைச்சுச்சுன்னா ஓகே. கிடைக்கலன்னா வந்துட்டு பிரகாஷ் ப்ரோட்ட தான் கேட்கணும். என்ன கதைன்னு. ஓவரால் அண்ட் ஓகே சீரிஸா? இல்ல ப்ரோ. உண்மையிலே வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்காம என்கேஜிங்கா தான் போகுது. பட் ஆனா நமக்கு பார்க்குறப்ப வந்து நமக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகும்ல. இது ஏன் இப்படி? எதுக்காக? அப்படின்றதெல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி 1, 2 கேள்வி மட்டும் தான் மனசுல இருக்கு. பட் ஆனா நம்ம சீரியஸா எங்கேயுமே வந்து போற நினைக்கல. நல்ல சீரியஸ் தான். பிரகாஷ் நான் ப்ரோ, பார்த்துருக்கேன். சொல்லுங்க. என்ன ட்ரெண்ட் சூட் வந்து கிஃப்ட் அது இதுன்னு கொடுக்குறேன்னாங்க, ஏதோ சர்ப்ரைஸ் பண்றேன்னு அதெல்லாம் பண்ணானா இல்ல வந்து எப்பவும் போல அமைதியா இருந்துட்டானா? எதுவும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு பர்சனல் நம்ம பேசுவோம், பர்சனல் விட்டுருவோம். இப்போ நம்ம சினிமா அப்டேட் சரி, ஃபங்க்ஷன் நல்லபடியா பேசுவோம். போச்சா? அதுலயும் சூப்பரா போச்சு. சூப்பரா கிளம்பிட்டீங்களா ஜாலியா நீங்க? போச்சு. இப்பதான் கிளம்புனீங்களா? போச்சு. ஓகே. இப்பதான் என்ன இன்னும் 2 கிளம்புறோம். மணி நேரம் ஆகுமா ப்ரோ வீட்டுக்கு போக? 2.5 மணி நேரம். ஓகே ஓகே. அப்ப நீங்க 11:30 போயிடுவீங்க. ஆல்மோஸ்ட் 3 மணி ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் ஆயிரும். மணி 9 12 ஆயிடும். 11 11:15 ஊருக்கு போயிடுவேன். ஆமா, 12 கூட ஆகலாம். பிரகாஷ், நான் யோசிச்சு பாருங்க. 12 மணிக்கு தான் நீங்களே போறீங்கன்னா நான்லாம் வந்திருந்தா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இல்ல, உங்க ஊருக்கார ஒருத்தர் வந்திருக்காரு கூட. அவரும் இப்ப நம்ம என் கூட தான் வராரு. அப்படியா? பாருங்க, அவர் கூட வந்திருக்காரு ட்விட்டர்ல இருந்து. சரி நீங்க ஆரம்பிக்காதீங்க. நம்ம மேரேஜ்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம். சரி, யாரோ நேத்து எக்ஸாக்ட்லி பட்டுக்கோட்டை நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தாங்களா ப்ரோ? வரவே இல்லை, மெசேஜ் கூட பண்ணல அவரு. சொன்னது யாருன்னு நானும் மறந்துட்டேன். சரி, மொத்தமா பேசுங்க. பிரகாஷ் ப்ரோவால ஃபுல்லா பேச முடியாது, சவுண்டா இருக்கும்ட்டு. விஷால், நீங்க என்ன அமைதியே இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணா இல்லண்ணே, சாரிண்ணே. அக்கா கரெக்டா படம் பாத்தியா? டைம்ல. என்னன்னா என்ன படம்? அக்காவோட படம். அக்கா படமா? என்ன படம்? அக்காது வந்து வனிதா. ஓ, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருங்க. தப்பா சரி சொல்லாதீங்க. சாரி. பாத்தியா இல்லையா? நான் ஏதோ உங்களுக்கு ஃபீல் ரீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஐயா வந்துட்டு ஏதோ கேஸ் போட்டாரு போல. என்ன கதை? இல்ல விஷால் ப்ரோ, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரீல் அனுப்புறேன். இன்னைக்கு காலையில தான் பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்புனேன். அது ஒரு மாதிரி ஃபன்னாச்சு. அந்த படத்தோட தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான். ஓஹோ, ஓகே. வந்துட்டு ஏங்க எப்படி ஓடுது சூப்பர்மேனு? சூப்பர்மேன் எப்படி ஓடுதுன்னா நல்லா ஓடுது. பாசிட்டிவா தான் இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவா தான் ப்ரோ இருக்கு. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு படம் பிடிச்சது இல்ல? படம் பிடிச்சது கேக்குறேன் சும்மா. இல்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏ சென்டர்ஸ்ல எல்லாமே நல்லா தான், புக்கிங்ஸ் எல்லாமே நல்லா தான். ஓகே, அப்ப என்ன தெரியுமா தலைவா பேசணும்? குட் நைட் டைரக்டரோட படத்துல தான் மோகன்லால் இருக்காருன்னு சொன்னாங்க. ஆமா, 2 நாளா என்ன சொல்றாங்கன்னா, சூர்யா ஜீத்து மாதவன் படத்துலயும் மோகன்லால் இருக்காராமே. அது முதல்ல என்ன உண்மை, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல நான் வந்துட்டு இது மோகன்லால்கிட்ட டாக்ஸ் போச்சு. அது உண்மைதான். எஸ்கே ஃபிலிம்க்கு மோகன்லால் கூட டாக் போச்சு. அது இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அவர் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு கமிட் ஆனாரா இல்லையா, இல்ல டேட்ஸ் ப்ராப்ளமா இதுன்னு எனக்கு வந்து அது கிளியர் பிக்சர் எனக்கு தெரியாது. பட் சூர்யா படத்துல வந்து மோகன்லால் இருக்காரான்னு சொல்லிட்டு அது சினிமா ப்ரோவோ இல்ல பிரகாஷ் ப்ரோ இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்க. எனக்கு சீரியஸா அது ஐடியா இல்லை. விஷால் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகட்டும் ப்ரோ, அப்புறம் ஆக்டர்ஸ்க்கு போவோம். உண்மையிலேயே எனக்கு ஜீத்து மாதவன் தான் ரொம்ப ஆசை இப்ப வந்திருக்கிற ரூமல்ஸ்லயே. அன்வர் ரஷீத்தும் நல்லா இருக்கு, சாய்ஸ் தான். ஜீத்தும். அவர் என்ன படம் எடுத்தாரு? அன்வர் யாரு? அன்வர் வந்துட்டு எந்த படத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? டிரான்ஸ் பண்ணாரு. இல்ல அது ஒண்ணுதான். துட்டிக்குது புஜம். ஆக்சுவலா வந்து டிரான்ஸ் வந்து கமர்ஷியலா இருக்காது ப்ரோ, நல்ல படம் தான். அன்வர் ரஷீதை விட எனக்கு வந்து ஜீத்து மாதவன் பெட்டர்ன்னு தோணுது. அதுதான் அது நடந்தே ஆகணும். எனக்கு அந்த ரூமர் வந்ததுல அது நடந்தே ஆகணும் தான் தோணுது. எனக்கு 2 படமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் போவோம். இல்ல புரியுது ப்ரோ.
சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். இல்லைன்னா யாரோ கேட்டு சொல்றேன்னுலாம் சொன்னாங்களே ஃபேன் கிளப்ல. அவங்க யாராவது வந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். யாரு? தமிழ்வேந்தன். ஆமா. யார் தமிழ்வேந்தன்? நம்ம ஸ்பேஸ்க்கு அடிக்கடி வருவாருண்ணா. அவர்தான் பிரகாஷ் ப்ரோ எக்ஸாக்ட்லி பட்டுக்கோட்டையில பிரகாஷ் ப்ரோ மீட் பண்ண போறேன்னு அவர்தான் சொன்னாரு நேத்து. தமிழ்வேந்தன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியாச்சு. எப்பனாதான் கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? கமல் ஸ்பீக்கர்ல இருக்காரு. இப்ப வாய்ஸ் கேட்டுச்சு. ஸ்பீக்கர்ல தாங்க இருக்காரு. திடீர்னு அப்படியே துடிச்சாரு பாருங்க. டிரான்ஸ் அப்படின்னாரு. எனக்கு கீழே லிசனர்ல காட்டுது. லிசனர்ல காட்டுது. கமல் ப்ரோ பேசுங்க. இருக்கேன் ப்ரோ. எனக்கும் ஜீத்து மாதவன் படம் தான் நடக்கணும். ஓஹோ. சரி, அந்த இது 2 வந்தா நல்லா இருக்குமே. என்னதான் ஆச்சு? அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்ப டாக் போச்சா படம் வந்தப்ப ரோமாஞ்சம்? ஆமா, அந்த டைம்ல சொன்னாங்க. எனக்கு தெரியல என்னன்னு. அதுவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ட்ரூ ஈவெண்ட்ஸ் தானா? அந்த படத்திலே வரும்னு நினைக்கிறேன். கடைசியில அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் ஒன்னா தங்கி இருப்பாங்கல்ல அந்த வீட்ல, அவங்க ஒரிஜினல் பிக்கு வரும். ஆமா. பரணி ப்ரோ ஆதி என்ன கை தூக்குறாரு உங்களுக்கு காட்டுதா? எனக்கு இன்னைக்கு பயங்கரமா இதாகுது, ஷேக் ஆகுது. அந்த இது நிறைய பேர் கனெக்டிங்ல காட்டுது. ஆதி ப்ரோ ஐடி எனக்கு காட்டல. சார் ப்ரோ, தெலுங்குல அயன் ரிலீஸ் ஆகுது. அயன் ரிலீஸ் ஆகுது இந்த மந்த் எண்ட்ல. புதுப்பேட்டை ரிலீஸ் ஆகுது சுகுமார்னா. என்ன சொல்றீங்க? தியேட்டருக்கு படையெடுப்போன்ன. சுகுமார் ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ஸ்பேஸ் போட்டாரு. அப்படியே சொல்லாம பண்ணாம கட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதான் பண்ண போறாரு. புதுப்பேட்டை ரீ-ரிலீஸ் ஆகுதாம் ப்ரோ. ஆமா ஆமா ஆகுது. நான் சும்மாவே அந்த படம் மேல வெறியா இருப்பேன். அத கேட்கலங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டோம். புல்காபா என்ன சாப்பிடுறாரு? ஏதோ முல்காப்பா அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப தப்பா கேட்டுச்சு. பிரகாஷ் ப்ரோ ஸ்பீக்கர்ல தான் இருக்காரா? அவர் கோஹோஸ்ட்ல இருக்காரு. எனக்குலாம் அவர் ஐடியே காட்டல. எனக்கு அவர் ஐடியே காட்டல. எனக்கு கமல் உங்க ஐடியா எனக்கு காட்டல. கமல் ப்ரோ ஐடி, பிரகாஷ் ப்ரோ ஐடி எல்லா ஐடியுமே எனக்கு காட்டுது. பாகுபலி 4 மணி நேரமா ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் 17 நிமிஷம் மட்டும் குறைக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். வேணாம் அதுவே நல்லா தான் இருக்கு. தமனா பர்சன்ஸை குறைச்சாலே போதுங்க. செகண்ட் பார்ட்ல அனுஷ்கா போர்ஷனையும் குறைக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போய் பயந்தாங்குழி மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாருல, அந்த சீன்லாம் குறைச்சிட்டாலே போதும். கரெக்ட். அந்த அம்பு விடுறது அதெல்லாம் அப்படி நடிச்சா தானே ப்ரோ ப்ரோ அந்த சீன் இருக்கிறதுனால தானே அவர் மகிழ்மதியோட ராஜகுமாரன் முடிசோடா மன்னன் ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. அது இல்ல, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே கீழே குனிஞ்சு அப்படி உட்காருவாங்க பாத்தியா? அது அந்த மேல நடிச்சுனாங்க தானே அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அந்த சீன்ல. அதுக்கப்புறம் அனுஷ்கா அவர் தோல்ல நடந்து போவாங்களே அந்த ஷாட் இருக்கு, பாட்டு இருக்கு, கப்பல் பறக்கும். கப்பல் பறக்கிறதெல்லாம் வேணாம். அந்த பாட்டு நல்லா இருக்கும் பாருங்க. பாட்டு நல்லா இருக்கும்னா, ஆனா 2 படமும் சேர்ந்து விடும் போது நீங்க இதெல்லாம் கம்மி பண்ணி தான் ஆகணும். எனக்கு பிரசன்டேஷன்ல கொஞ்சம் குறைப்பாங்கன்னு தோணுது. ஒரு ஓபனிங்ல மேல ட்ரை பண்றாருல. அம்பு விடுறதுல பிரச்சனை இல்ல. அது சீனே கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஆனா இது 2 கம்பைன் பண்ணும்போது சொல்றேன். தனி படமா பாக்குறப்ப உங்களுக்கு தெரியாது. பட் 2 கம்பைன் பண்றப்ப நமக்கு அந்த இடத்துலயே ஒரு ஃபீல் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு வடக்கு டிராக்கர் போட்டிருந்தாரு, இந்த ரீ ரிலீஸே 200 கோடி கலெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. பண்ணாலும் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. பாருங்க எல்லாரும் வாவ், எல்லாரும் ஆமோதிக்கிறீங்களா? இல்ல நிஜமா வாய்ப்பு இருக்கு. படம் தான் ப்ரோ, அப்படிப்பட்ட படம் தானே அது. சூப்பருங்க.
ரிலீஸ் பரணி ஆகுது ப்ரோ நாளைக்கு 1 இயர் ஆஃப் மாவீரன். ஓ சூப்பர். டைம் லைனை 2 பாருங்க. years ப்ரோ, 2 years. 2 இயர்ஸ் ஆஃப் மாவீரன். நைஸ் செம. ஜப்பான்ல என்னைக்கு ரிலீஸ்? 1 year ஆஃப் இந்தியன் 2 யாருமே பேசல. இல்ல நான் பேசுனா எல்லாரும் திட்டுவீங்க, எதுக்கு? அதனால தான் பேசல. இல்ல ப்ரோ நீங்க பேசவே மாட்டீங்க. ஜப்பான்ல எப்ப ரிலீஸ் ஆகுது மாவீரன்? அததான் கேக்குறேன். மாவீரன் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களான்றேன். ரிலீஸ் ஆயிட்டு அங்க நல்லா ஒரு அளவு போயிட்டு இருக்கு, நீங்களே இப்படி ப்ரோ சொல்லலாம். கம்மிங் சூன் தான் சொல்லிட்டு போஸ்டர் அவுட் இருந்தாங்க. ஏங்க என்னைக்கு ஆச்சு? வீடியோ போட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப போச்சு. எந்த வெள்ளிக்கிழமை? 11ஆம் தேதி. ஆமா, முந்தா நாள் தான் ரிலீஸ் ஆச்சா? ஓகே ஓகே. ஜப்பான்ல பரணி கான்டாக்ட் பண்ணி எல்லாரையும் நேரடியா கேட்டுட்டு இருக்கா போன்ல. கரெக்டா 2nd anniversary ரிலீஸ் ஆயிருக்கு போல. அமரன் கிடைக்க வேண்டிய ஃபுல் ரெகக்னிஷன் மாவீரனுக்கு தான் ப்ரோ கிடைச்சிருக்கணும். எஸ்கேவோட பெஸ்ட் மாவீரன் தான். அமரன் ஓகே, ஆனா மாவீரன் தான். இப்பெல்லாம் பேசினாதான் பரணி பிடிக்கும். இங்க இருக்க எல்லாருமே அதை சொல்லுவாங்க ப்ரோ. எல்லாத்திட்டையும் கேளுங்க, மாவீரன் தான், மாவீரன் டீம் தான் எல்லாரும். சீமராஜா நினைப்பேன். சீமராஜா வந்து அந்த அளவுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டேன். என்னதுன்னா சீமராஜாக்கா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்ல சுமார் நான் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? சீமராஜுக்கு அதே ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, சீமராஜா கிடைச்சிருக்கணுமா? இல்ல நீங்க வருத்தமே படுங்க போதும், இல்ல நீங்க வருத்தமே படுங்க போதும், வேற ஒண்ணும் பண்ண வேணாம். நானே சொல்றேன், நீங்க அந்த படம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அந்த படம் எனக்கும் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு மாவீரன் எவ்வளவோ பெட்டர் ஃபிலிம். நான் மாவீரன் கம்பேர் பண்ணல, அப்பயே கிடைச்சிருக்கணும்னு சொல்ல வரேன். கிடைச்சிச்சு அந்த டைம்ல தான். அது என்ன சீமராஜா பிடிக்கும்ன்றாரு, அப்படியே நடுவுல போட்டாரு பாருங்க பரணி. இல்ல எனக்கு அந்த பிடிச்ச படம் தான். அதான் சொல்றேன், டப்புனு பேசிட்டே இருக்கும்போது சீமராஜா பிடிக்கும்ட்டான். ஏங்க நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. பிடிக்கும் நீங்க சொன்னதுதான். பரணிக்கு பிடிச்சனாலதான் பிரின்ஸ் பரணின்னு பேர் வச்சாங்க. நீங்க ஒண்ணு, நான் பிரின்ஸ் நல்ல படம் நான் எங்கேயுமே சொல்லல. பட் எனக்கு அது நல்ல படம் தான். எனக்கு எஸ்கேவோட ஒரு டாப் 5 போட்டா கண்டிப்பா அதுல பிரின்ஸ் ஓபன் ஆகும். பாட்டு, விஷுவல், அந்த படம் இல்ல பிரின்ஸ் அதான் இவரு சிவகார்த்திகேயனே கரெக்டா சொன்னார்ல ஒரு பேட்டியில. அந்த மாதிரி பிரின்ஸ்ல ஒரே பிரச்சனை அதுல சிவகார்த்திகேயன் நடிச்சதுதான். ஏன்னா அவரோட ஸ்டேஜ் இருக்காது, அதை தாண்டிட்டாரு, அதை நடிக்கிற இடத்த அவர் தாண்டிட்டாருன்றதான் அவருடைய மாற்று. ஜாதி ரத்னம் மாதிரி ஒரு படம். ஆக்சுவலா நவீன் பொலிச்சிட்டே திருப்பி அவனை வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அதுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சிவாவே சொன்னார்ல அதுக்கப்புறம். ஒரு அதான் வருத்தப்படாத வாலிப சங்கம் அந்த டைம்ல பண்ணிருக்கணும், எதிர்நீச்சல். அதேதான், ஒரு மாசிரவாலாம் ஆனதுக்கு அப்புறம், ஒரு ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் பண்ற படம் இல்ல அது. சரி விடுங்க. ஆனா தனித்தனி சீனா எனக்கு 2-3-4 சீன் அதுல சூப்பரா இருக்கு. குஷி பார்த்துட்டே இருக்கீங்களே. இல்ல இனிமே மாஸ் படம் தான் வருது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃப்ரீயா விடுங்கன்னு சொன்னேன். மதராசி மாசா ஃபுல்லா நீ எனக்கு புரியலையே. டீசர் ஒண்ணு வந்துச்சு, கவிதையா இருந்துச்சா டீசர்? ஏண்டா மதராசியோட டீசரை பாக்கும்போது உனக்கு என்ன லவ் படம் மாதிரி இருந்துச்சு? முருகதாசன் ரெப மாதிரியா படம் எடுக்க போறாரு? இல்லங்க, என்ன எல்லாரும் ஒண்ணு கூடுறீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. எமோஷனலா இருக்குன்னாங்களே தலைவா, அதனால கேக்குறேன். எல்லா ஆக்ஷன் படத்துல எல்லா படத்துலயும் தான்டா எமோஷன் இருக்கும். எனக்கு புரியலையடா, என்னடா லாஜிக்கா பேசுற? அவர்ட்ட கலாய்க்கிறேன், அது கூட தெரியாம உட்கார்ந்து. இல்ல விஷால் ப்ரோ, என்ன எமோஷன் தெரியணுமா? என்ன? இல்ல தெரிய வேணாம், நான் படமே பாத்துக்கிறேன். விஷால் ப்ரோ வளரிட்டு எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க. அததான் சொல்றேன். என்னென்ன வளர்றேன்? சரி விடுங்க. வாய் தவறி அது ஆக்ஷன் படமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சமாளிக்கிறேன். மதராசி டீசரை பார்த்துட்டு அது ஒரு ஃபேமிலி படம் நினைச்சேன்னா நான் ஒரு வடிகட்டின முட்டாள்னு நான் நம்புறேன். அத ஒரு கேள்வியா அவங்க கிட்ட கேட்டேன்னா அதுக்கும் இவ்வளவு நேரம் நீங்க சீரியஸா பதில் சொன்னீங்கன்னா நீங்களாம் யாருன்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்லுங்க அஜித். நாங்க ஒரு டோன்ல போய்கிட்டு இருக்கோம், புரியாம இந்த மாவீரன் அது என்ன பரணி ப்ரோ உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியலையே சொல்லுங்க, நீங்களும் உங்களுக்கும் புரியல, அதான் தெரியும் உங்களுக்கும் புரியவே வேணாயா. போஸ்டர் பாய் நம்ம மாவீரன் முன்னாடி இந்த டிபி எந்தெந்த படத்துக்கு அவர் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காரோ அந்த டிபி எல்லாம் வச்சுட்டு வருவாரு. இப்ப பூஜா டிபி வச்சுட்டு வந்திருக்காரு. எனக்கு புரியல என்ன கதை. அதுக்குதான் எதிர்பார்க்கிறாரு. டெய்லி ஒரு பிஆர் கூலி எதிர்பார்த்தா அதுல அவங்க ஒரு பாட்டுக்கு தாங்க ஆடி இருக்காங்க, அதை எதிர்பார்த்தா வந்திருக்காரு. அவர் மோனிகா பெலூசி ஃபேனுங்க, அவர் மோனிகா பெலூசி ஃபேனு, அதனால அப்படியே ஐக்கியம் ஆயிட்டாரு. யார் அவங்க? ஹாலிவுட் ஆக்ட்ரஸா?
ஆமா 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 ப்ரோ, நாளைல இருந்து அவர் விரதமே இருக்க போறாரு கூலிக்காக. இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆமா பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு தெரியாதுல்ல, கூலி வந்து பிளாக் பஸ்டர் ஆகணும். லியோவோட ₹1 அதிகம்னா நாளைல இருந்து அவர் விரதம் 1 மாசத்துக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. 1 மாசத்துக்கு சீரியஸா நான் சொல்றேன், அது அவரே சொன்னது. சீரியஸா சொன்னாரு, சீரியஸாவே அது சொன்னாரு அவரே. இருங்க மாவீரன் ப்ரோ, நீங்க பேசுங்க ப்ரோ. எதை பத்தி? இல்ல இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, அத பத்தி. உங்களுடைய சபதத்தை பத்தி பேசுவீங்களாங்க? அவங்க சபதம்லாம் இல்ல, ஒரு விரதம் எல்லாம் சொல்றாங்களே. ப்ரோ, இந்த வருஷம் அது மறக்குது நானே. அவரு சப்போர்ட் பண்ற படம் ஜுராசிக் பார்க் மட்டும் தப்பிச்சிருச்சு, மித்த எல்லாத்துக்கும் அடிதான். ஏங்க அப்படின்னு பார்த்தா நான்லாம் வந்து இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்ன எல்லா படமுமே செருப்ப கழட்டி நீங்க சப்புன்னு அடிச்சிருச்சு என் கண்ணத்திலேயே. ஏன்னா உங்களுக்கு நீக்கு நல்லா இருந்தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருவேன் ராஸ்கல். அத அவரு படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி எவ்வளவு கைப்பு கொடுத்துட்டு இருந்தா தெரியுமா? ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல நிஜமாவே நான் வந்து வீரதீர சூரன், நீக்கு, அப்புறம் 3 BHK அப்படின்னு இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன் எல்லா படமுமே நீ கூட்டு போய் சப்புன்னு கண்ணத்திலேயே அரைஞ்சு அனுப்பிச்சு விட்டுருச்சு வீட்டுக்கு. நீ மதராசி நம்பி இருக்கேன். மதராசி இன்னும் அதுல மிச்சம் இருக்கிறது மதராசியும். விடுங்க ஏன்டா பாருங்க உங்களை ராசி இல்லாதவன் பாக்குறான் நானே. ஆமா, பண்ணையார பத்தி பீட மாதிரி டீல் பண்றானே. அப்படியெல்லாம் இல்ல, என்ன புரியலையே என்ன இல்ல நான் சொல்லிடுறேன். எப்பயுமே நம்ம வந்து ஒரு படத்தை எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த படம் வந்து நமக்கு சின்ன சீன்ஸ் கூட வந்துட்டு நம்ம வந்து பெருசா வந்து இம்பாக்ட் கொடுக்காது. பட் அதை எதிர்பார்க்க அதுக்குன்னு அந்த படம் நாசமா போகும் நினைச்சடா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் ஒரு படத்துக்கு. நீங்க நினைக்க வேணாம், சரி இப்படி ஒரு படம் வருது நம்ம போய் பார்ப்போம், அவ்வளவுதான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் போதும், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். நீ என்ன எனக்கு புரியலையே, நம்ம வந்து வேணும்னே நினைச்சு செட் பண்ணிக்கிறோமா அந்த மாதிரி? அதுவா எக்ஸ்பெக்டேஷன்றது அதுவா உருவாகிறதுடா. எனக்கு இது மேல நம்பிக்கை இருக்குன்னு நமக்கு நினைக்கிறோம். அப்புறம் நானே என் மனசுக்குள்ள போய் சொல்லிக்குவா வேணாம் நம்பாத சொல்லிக்கோங்கன்னு சொல்றேன். என்னை பார்த்தா பைத்தியமா இருக்கு. அப்படின்னா பரணி ப்ரோ அப்படின்னா ஓடிடில வரட்டும் பாத்துக்கலாம் தான் வெயிட் பண்ணணும். அப்படிலாம் இல்லைங்க, தியேட்டர்ல போகும்போதே எக்ஸ்பெக்டேஷன் கம்மியோட போய் நான் சீரியஸா சொல்றேன், தக் லைஃப் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிட்டு தான் போனேன். ஏங்க தக் லைஃப் விடுங்க எல்லாரும். இல்ல விஷால் ப்ரோ, நான் சொல்றேன். நீ ஏன்டா விஷால் இது பண்ற? மாவீரனே சும்மா இருக்கா? ஓகே சாரிடா, தக் லைஃப் உங்க படம் கிளைம் பண்ணிக்கிட்டீங்களோ? சாரி தக் லைஃப் ரிலீஸ்க்கு முன்னாடி எங்க படம் கிளைம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அது அவருதாங்க ரங்கராய சக்திவேலு. விடுங்க. சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு தக் லைஃப் பிடிச்சா? ரங்கராய சக்திவேல் விண்வெளி நாயகன் இன்ன வரையும் அந்த பாட்டு கேட்டுனே இருக்கேன் ப்ரோ டெய்லியும். ஏங்க எனக்கு புரியலைங்க. விண்வெளி நாயகா வந்து கமலோட பாட்டுல நீங்க உங்களுக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு அதுல ஓ மாறா தானே கேட்கணும். பட்டுல எங்க கார் எடுத்து ட்ரிஃப்ட் எல்லாம் பண்ணி இன்ட்ரோவே அதுதாங்க. நான் நினைக்கிறேன் இன்ட்ரோவே அதுதாங்க. இவர் இன்ட்ரோலயே தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதோட வீடியோ சாங் விட்டுருப்பாங்க, அதுல நிறைய அன்கட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். கமல் பேசாம இருங்க, உங்களுக்கு வேணாம் கமல் பேசாம இருக்கணும். வேணாம் கமல் இவரை சொல்றியா இல்ல யாரடா சொல்ற? எந்த கமல்டா சொல்ற? நம்ம கமலை சொல்றேன்னு சுகுமார் ஏதோ சொன்னாரு. சோலர் வாய்ஸ் கேக்குது ஒரு பக்கம், வந்துட்டு பிரகாஷ் வாய்ஸ் கேக்குது. ஆளே 2 பேரும் எனக்கு காட்டவே இல்லை, எங்க போனாங்கன்னு. அசரீரி மாதிரி வானத்துல இருந்து பேசுவோம் நாங்க. இல்ல 2 பேரும் இங்கதான் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஐயோ என்னமோ சொல்ல நினைச்சேன். பரணி ப்ரோ, நான் என்ன கேட்க வந்தேன்னா, மாவீரன் படத்துல விஜய் சேதுபதிக்கு பதிலா வேற யாரு வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது நல்லா இருந்துச்சு, சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கலா. டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்துட்டு நான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி விஜய் சேதுபதி வாய்ஸா எனக்கு ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலா தான் இருந்துச்சு. அவர் வாய்ஸ் எப்படி இருக்கும், செட் ஆகுமா செட் ஆகாதா? நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா உனக்கு? அதுதான் படம் பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு நல்லாதான் இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு 2 ஆப்ஷன். அப்படின்னா என்னங்க, அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. ஸ்கெப்டிக்கல்னா ஒரு மாதிரி தயக்கம், அது எப்படி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு ஒரு மாதிரி குழப்பத்தோட இருக்கிறது. தயக்கம் கரெக்ட். அதான் எனக்கு வந்து நாசர் இல்லைன்னா கமல், இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க. இல்ல அதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, இந்த அந்த வாய்ஸ் ஓவர் ஒர்க் ஆனதுக்கான காரணமே அந்த கேரக்டர் வந்து சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவனை திட்டுறான்றதுதான். யோ என்னையா அப்படின்ற ஒரு டோன்ல பேசுறான்ல. ஒரு கமல் வாய்ஸோ நாசர் வாய்ஸோ இருந்துச்சுன்னா அந்த யோ டைனமிக் வந்திருக்காது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் மரியாதையா அட்ரஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதுல இருக்கிற அந்த ஃபன் ஒர்க் ஆயிருக்காது.
கேட்கலையா நான் பேசுறது? கேக்குதுண்ணா, நல்லா கேக்குது. பரணி ப்ரோக்கு வந்துட்டு ஏதோ என்ன பரணி கேட்கல. ப்ராப்ளம்னு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், எனக்கு அதனால அதை தவிர எனக்கு விஜய் சேதுபதியை தவிர கான்டெம்பரரியா அவர் கூட இருக்கிற ஒரு ஆக்டரை தவிர வேற யாரு இது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருந்திருக்காது. ஓகே. அவரை விட கம்மியான ஆக்டர்னு வச்சுக்கோ, ஸ்டார்னு வச்சுக்கோ, ஏன் அது அதுல அந்த இது வந்திருக்காது, அந்த இவனுக்கே ஒருத்தன் அட்வைஸ் பண்றான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல, அது கிடைச்சிருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேது இந்த படத்துக்கு வாய்ஸ் கொடுக்க வந்ததுதான் ரொம்ப பக்காவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மாவீரன் ப்ரோ ரொம்ப சவுண்ட் கம்மியா கேக்குது. இப்ப கேக்குதா? கேக்குதுங்கய்யா. அயலான்ல ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்தாரு, அவரே இதுலயும் கொடுக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஏங்க சித்தார்த் எனக்கு அயலான்ல ஓகே பெரிய பிரச்சனையா தெரியலையா ப்ரோ? உங்களுக்கு தெரிஞ்சுதா ஒரு மாதிரி இஷ்யூவா? படமே பிரச்சனை தான். படம் பிரச்சனைன்றதுனால படம் உண்மையிலே பிரச்சனை தான். இருந்துச்சு. இன்னொன்னு சித்தார்த் பரணி ப்ரோ டென்ஷன் ஆவாரு. சித்தார்த் அந்த இவரை சொல்லுவாங்கல்ல, உன்னைய பார்த்தா அன்னை தெரசாவுக்கே அன்பு வராது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி இல்ல ஒரு நக்கல் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சித்தார்த் நக்கலா பேசினா, இப்ப விஜய் சேதுபதி சர்காஸ்டிக்கா பேசினா அது நக்கலா தெரியும், சித்தார்த் நக்கலாவே பேசினா கூட அது ஒரு மாதிரி இதுவாதான் தெரியும். சீரியஸா தெரிய வாய்ப்பு இருக்கு. சீரியஸா இல்லடா, ஒரு மாதிரி அந்த மாதிரி தெரியும். நீங்க எல்லாம் கொண்டாட மாட்டீங்க, நாளை டிவிலே அதான் பார்த்துட்டு இருக்கேன். இந்தியன் எந்த டிவிலங்க போடுறான்? கலைஞர் டிவி. வாங்கி தொலைஞ்சாச்சு, இதை மாத்திர மாதிரி காலைல ஒருக்க சாயங்காலம் ஒருக்க நைட் ஒருக்கா போட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு தீக்கிறாங்க போல, கரைக்கிறாங்க போல. இந்த வீட்டுல அம்மா எல்லாம் வந்து முன்னாடி தோசை ஊத்துவாங்க, தோசை ஊத்துறதுக்கு வந்து இந்த கிரைண்டர்ல மாவு அரைப்பாங்க, அதை அரைச்சு வச்சாச்சுன்னா வேற என்ன பண்றதுன்னு தெரியாது, அதனால ஒரு வாரத்துக்கு தோசையே ஊத்துவாங்க. அதனால இது எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டோம், இது என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஊத்திட்டு இருக்காங்க போல. கம் பேக் இந்தியா நல்லா இருக்கும். கமல் நீங்க பாத்துட்டு நாளைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஒரு வாட்டி, சும்மா பேசுவோம் அதை பத்தி. அவர் ஆல்ரெடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாத்துட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் டூல பார்க்காம ப்ரோ. காலையில எந்திரன், சாயங்காலம் அஞ்சான், இப்ப திருப்பாச்சி கலைஞர் டிவில ஆமா ஓடிட்டு இருக்கு. போங்கண்ணா சுகுமார் அண்ணா ஆரம்பிங்க. சுகுமார் அண்ணா இப்ப சேனல் மாத்திடுவாரு. இல்லப்பா, நான் மதியம் வந்துட்டு ராஜ் டிவி பாத்துருந்தேன். ராஜ் டிவி இன்னமும் இருக்கா? இருக்கு பாண்டிய நாடு போட்டிருந்தேன். வானத்தை போல போட்டிருப்பானே பாண்டிய நாடா? ஓகே பாண்டிய நாடு ராஜ் டிவி. ஆமா, பாண்டிய நாடு, வானத்தை போல, மரியாதை, இந்த மூணு மாத்தி போடுவான். பாண்டிய நாடு கலைஞர்ல இருக்கு. ஏங்க எனக்கு இன்னும் டிவில படங்கள் போடுறாங்கன்றதே ஆச்சரியமா தாங்க இருக்கு. கடைசியா நான் டிவில படங்கள் பார்த்து 6-7 வருஷம் ஆச்சு. அது நான் படம் மட்டும் பாக்குறது இல்லையா, இல்ல டிவியே பாக்குறது இல்ல. இதான் இப்ப இதுல வந்துருச்சுல, ஹாட் ஸ்டார்ல, சன் நெக்ஸ்ட்ல எல்லாம் வந்துருச்சுல, அதுல பாத்துக்குவேன். குக் வித் கோமாளி அதெல்லாம் பாப்பேன்ல, அதெல்லாம் இதுல பாத்துக்குவேன் சோஷியல் மீடியால. ஐகானிக் சீன் போயிட்டு இருக்கு ப்ரோ. இன்டர்வல் பிளாக்கா கடைசில பாபி சிம்மாக்கு வந்து நோக்கு சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு நல்லாதான் இருந்துச்சுப்பா. சப்பாத்தி கட்ட எடுத்து ஒரு அடி அடிப்பார்ல மலார்னு, நல்லாதான் இருந்துச்சு அதெல்லாம். எனக்கு என்னடா கேக்கல பாருங்க. இப்பவும் குக் வித் கோமாளி ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்க. ஆமாடா, வர பாப்பேன்டா, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அப்ப இது பாருங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவரு. ரவுடிதான். அது சிவாங்கிக்காக பாப்பேன் அப்பப்பல. ஐயோ நான் பயங்கர சிவாங்கி ஃபேன். நானு சிவாங்கி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்ல எனக்கு ஷோவே பிடிச்சிருந்துச்சு. ஆமாமா, நான் முதல்ல ஒரு 5-6 எபிசோட் பார்த்தேன். அப்புறம் இந்த ஒரு மாசம் கொஞ்சம் வேலையா இருந்துச்சுன்றது, பயங்கர வேலையா இருந்துச்சுன்றதுனால பாக்கல. சரி ஓகே. பரணி ப்ரோ, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சிருக்குமா டாப்? ஆமா, நானும் வெறிகொண்டு காத்திருக்கேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரும் போறாங்க. சொல்லுங்க யாருன்னு. சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா என்னண்ணா இதான் சும்மா சொல்லுங்க. நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், டைரக்டா ஷேர் பண்ண விஷயத்த மட்டும் ஷேர் பண்ண முடியாது. அதனால அந்த கதை அது இதை பத்தி எல்லாம் கேட்காம எப்படி இருக்கு எப்படி அந்த மாதிரி ஏதாவது சொன்னா சொல்லலாம். சரி ஓகே. வாங்க அடுத்து விஷால் ப்ரோ, இந்த வாரம் என்ன படம் போலாம்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த வாரம் என்ன படம்டா வருது?
6 படம் வருதுண்ணா. என்னென்ன படம் சார் பரணி ப்ரோ? ஸ்பேஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். திருப்பி சொல்ல மாட்டியா நீ? எனக்கு புரியலையே. அதுக்குன்னா நாங்க இப்ப போய் ஸ்பேஸ் ஸ்டார்டிங் கேட்டு வர முடியுமா? பரணி ப்ரோ ஒரே வாட்டி சொல்லுங்க ப்ரோ. சாரி ப்ரோ சொல்லுங்க. சும்மா ப்ரோ சொல்றேன். ஏதோ திட்டு வாங்குறான் பரணி. சின்ன சின்ன படமா பேசாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணே. அண்ணா நீங்க இரவு பறவை எங்க இந்த வீராய் மக்கள் இரவு பறவை. ஆனா அண்ணா சுகுமாச்சி சரி பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? என்ன பிரகாஷ் ப்ரோ ரொம்ப அடக்கி வசிக்கிற மாதிரி இருக்கு கூலி விஷயத்துல. வேட்டையனுக்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாரு. வேட்டையன் இருந்தாரு பாரு. இல்ல அவரு மூச்சே விட மாட்டாரு. அவர் வந்து அவர்கிட்ட போன் பண்ணாலும் மோனிகான்னு பேசின்னு இருக்காரு. நீங்க வேற அவருக்கு ஐப் இல்லன்றீங்க. அதாங்க உள்ள வந்துட்டு எல்லாரும் அப்படிதாங்க இருக்காங்க. வெளியே காட்டிக்க மாட்டாரு அண்ணன். நாளைக்கு அண்ணன் கரெக்டா கேட்டுருவோம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அந்த பாட்டு? மத்தவங்களுக்கு எல்லாம் சுகுமார், பரணி, பிரகாஷ் எல்லாருக்கும். பரணி ப்ரோ பத்தி உங்களுக்கு தெரியும். அனிருத் பாட்டெல்லாம் வந்துட்டு அலசி ஆராயக்கூடாது. அனுபவிச்சு நம்ம வந்துட்டு அது வைபோட போயிடணும். அதான் சொல்றேன் உங்களுக்கு. அது எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த கூலி இன்ட்ரோ சாங் இருக்குல்ல, அந்த சிட்டுக்கு வைப், அது எனக்கு பயங்கரமா இருக்கு. எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கர ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுவும் அந்த இந்த போர்ஷன் எல்லாம் வரும்ல, அந்த போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு எனக்கு. இந்த பாட்டுக்கு பரணி ப்ரோ என்ன தெரியுமா சொன்னாரு? ப்ரோ அடுத்த சாங்ல பாத்துக்கலாம்னு ட்வீட் போட்டாரு. அலப்பாவி. ஆமா அவன் போறீங்களா? என் நண்பர்கள் போறாங்க சென்னையில. அது என்ன அவ்வளவு ஃபாஸ்டா டிக்கெட் புக் ஆயிடுச்சா? வெறி கொண்டு பாத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அப்ப எப்ப ப்ரோ கூலி ஆடியலன்னு சொல்லுவாங்க? ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் சொல்றாங்க தலைவா. ஆகஸ்ட் 14 தானே படம் ரிலீஸ். அப்ப ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் இது வைப்பாங்க. அதோட சேர்த்து ட்ரைலரும் ரிலீஸ் பண்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆமா ஜூலை எண்ட். ஜெயிலருக்குலாம் சீக்கிரமாவே வச்சுட்டாங்க. இல்ல ஜெயிலருக்கும் அப்பதான் வச்சாங்க. ஜெயிலர் இல்ல சாரி, வேட்டை எனக்கு வந்து எக்ஸாக்டா அது அந்த அதே மாசத்துக்குள்ள தானே வச்சாங்க. ஒரு 10 நாள்ல அந்த மாதிரி தான் வச்சாங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது அதோட சேர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 வாரத்துல லோக்கி வந்துருவாரு இன்டர்வியூ. திறந்தா லோக்கி இன்டர்வியூ தான் இருக்கும். பாப்போம், அது நல்லா இருக்கும். ஹலோ கேக்குதா? கேக்குது பரணி ப்ரோ சொல்லுங்க. கேக்குது பரணி ப்ரோ. இந்த வாரம் வர தமிழ் படங்கள் பன் பட்டர் ஜாம், ஜென்ம நட்சத்திரம், சென்ட்ரல், கெவி, ட்ரெண்டிங் மூவி, ட்ரெண்டிங் அதுதான் யாதும் ஏண்டா நீ சொன்னதுல பன் பட்டர் ஜாம்ன்ற பேரை மட்டும் தான் அட்லீஸ்ட் கேக்க வாட்சி செஞ்சிருக்கேன். பரணி இவர் படம் கலையரசன் படம் ட்ரெண்டிங். ஆதி ப்ரோ கேடின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. FDFS நம்ம போஸ்டர் போய் போவார் தெரியுமா உங்களுக்கு? கேடி தான் இந்த இவர் நடிச்சதுல ரவி கிருஷ்ணா இல்லையா துரு சர்ஜா. இது கன்னடா. ஏங்க அஜித் என்னங்க இன்னைக்கு ஒரு மாதிரி யாருக்கு குரு சார்ஜா? அண்ணா இருங்க நான் சொல்றேன் ப்ரோ. அந்த அவர் ப்ரோ மார்ட்டின் ஒரு ராஷ்மிகாவை போட்டு ஒரு பைத்தியக்காரன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான்ல. போஸ்டர் பாய் தான் கரெக்டான ஆளு. கரெக்டா போஸ்டர் பாரு. அந்த பாட்டு தெரியும். அத பாத்து கமல் வார்த்தைலாம் ஓவரா இருக்கு. கமல் வர இருங்க கமல். ப்ரோ ராஷ்மிகாவை புடிச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். டான்ஸ் ஆடுவான். நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாருங்க அவர். ஆமா இல்ல டான்ஸ் அந்த பாட்டுல டான்ஸ் ஆடி இருக்க மாட்டாருங்க. அவங்கள புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுல நிறைய நல்லா. ஆனா பரணி ப்ரோ இந்த ஜென்ம நட்சத்திரம் நான் போய் பாப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு படம் எனக்கு பிடிச்சது. அதனால அந்த டைரக்டர்ன்றதுனால நான் போய் அந்த படம் பாப்பேன். எனக்கு ஜென்ம நட்சத்திரம் என்ன படம் கெவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம் வருதுன்னா. இல்லடா நீ என்ன படம் எடுத்த டைரக்டர்னு சொன்ன? ஒரு நொடின்னு ஒரு படம் வந்துச்சுன்னா, ஒரு த்ரில்லர் படம் போன வருஷம். நல்லா இருந்துச்சு அந்த படம். அண்ணா என்ன சொல்ற? இல்லடா நீ இந்த இது சொல்ற மாதிரி சொல்ற. இந்த பட்டத்து இல்ல இந்த பட்டத்து யானை படத்துல மொட்டராஜர் சொல்லுவார்ல, நான் தான் பூங்காவனத்துடைய பையன் சந்தானம் சொல்லும் போது உன்னே யாரும் தெரியல ஒப்பனை வேறையா அப்படின்னு அந்த மாதிரி அந்த படமே ஒரு நொடி பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நொடி மட்டும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க யாரோ சர்காஸ்டிக்கா. அதான் அவரை வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த OTTலயும் தியேட்டர்லயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. நீங்க அந்த படத்தை அசால்ட்டா தெரியலன்னு வேற சொல்றீங்க. நீங்க அது எவ்வளவு ப்ரமோஷன் பண்ணாங்க தெரியுமா அந்த படத்துக்கு? இல்லடா ப்ரமோஷன் நல்லா இருக்குமா? உண்மையிலே பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க பாக்குற மாதிரி தான் பாக்கல. எனக்கும் அந்த ஒரு நொடி மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் இன்னும் பாக்கல அந்த படத்தை. எனக்கும் இந்த இப்படித்தான் இவங்க எல்லாம் ஹைப் பண்ணி ஒரு படம் பார்த்தேன். 7
என்ன படம் 11 ஓகே. ரொம்ப மிட்டா தான் இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப சுமார் தான் அந்த படம். 11 மிட்னா உங்களுக்கு ஒரு நொடி மிட்டா தான் இருக்கும். வேணாம் என்ன அப்புறம் திட்டாதீங்க. வேணாம். சுகுமார் அண்ணா ரொம்ப நன்றி. மாயக்கூத்து படம் பிடிச்சதுன்னா எனக்கு நல்லா இருந்துச்சுண்ணே. தேங்க்யூ. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் அந்த இரவு பறவை அந்த ஜோன்ல நினைச்சிட்டேன் உங்களை தப்பா. அப்புறம் இது வந்தோடனே நல்லா இருந்துச்சு அந்த படம். ஏன்டா உனக்கு எந்த படம் தான் நல்லா இருக்காது எனக்கு புரியலையே. நல்லா இருக்காத படம் இப்ப நான் சொல்லியே ஆகணுமா? இப்ப நீ தக் லைஃப் வேணா சொல்லுவ, ஏன்னா இல்ல சிம்பு நடிச்சதுனால. மத்தவனுக்கு என்னன்னா எனக்கு என்ன நல்லா இருக்குன்றவ, சிம்புனா மட்டும் நல்லா இருந்துருவ. தக் லைஃப் அப்படிலாம் இல்ல. தக் லைஃப்ல எனக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அது மாதிரி நல்லா இருந்துச்சு. தக் லைஃப் எனக்கு கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு வந்துட்டு கத்தி சண்டைன்னு கடைசியா நான் ரொம்ப ஹேட் பண்ண படம்னா அந்த படம் ஞாபகம் இருக்குண்ணே. கத்தி சண்டைன்னு ஒரு படம். அப்பா கடைசியா அவன் ஹேட் பண்ண படத்துக்கே அவன் அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஃபுல் ஹேட். அதாவது ரொம்ப அது 2017-16. அப்புறம் ஜாக்சன் துரைன்னு சிபி சத்யராஜ் ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் சுத்தமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காமெடி சீன்ஸ்லாம். விஷால் ப்ரோ கீழ ஒரு படம் பண்ணாரு. ஆமா அதோட நல்லா இருக்குமே ஜாக்சன் துரை. புரியல ஏங்க இவர் ஏங்க இன்னைக்கு இப்படி கத்துறாரு? யாரா சொல்லுங்க அவர்கிட்ட. ஆமா பல்தான் சத்தமா பேசிருக்கீங்க. இல்ல ப்ரோ மண்டபத்துல இருக்கு. ஆமா அஜித் பல்டன் மட்டும் ஒரு 50 என் தலைவன் வினோத் மாதிரி வரீங்க இன்னைக்கு. என்னன்னு ஒண்ணும் புரியல போங்க. விஷால் ப்ரோ கேங்கர்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலையா? ப்ரோ கேங்கர்ஸ் பார்த்தோம். அவரு கொண்டாடி தீத்த படம் ப்ரோ. அது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. கேங்கர்ஸ் நல்லா தாங்க இருந்துச்சு. ரொம்ப பெரிய நான் தான் சொல்றேன் இல்லங்க, அவன் அப்படிதாங்க. அவன் இந்த இன்ஸ்டால ரீல் போடுறக்கா அதையா பேசுவாங்க. இந்த இங்க ஒரு சம படம் பார்த்தேங்க சூப்பரா இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பான். விஷால் ப்ரோ ரொம்ப சொல்லுங்கயா. உங்களுக்கு நீங்க இதுவே டீசெண்டா இருக்குன்னு தானே சொன்னீங்க. எந்த படம்? ஓஹோந்தன் பேபி. ஓஹோந்தன் பேபி நல்லா தாங்க இருந்துச்சு. ஏங்க ஓஹோந்தன் பேபிக்கு என்னங்க? இல்ல படம் அது வந்துட்டு ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த வருஷத்தின் தலை சிறந்த படம் சொல்லல. தலை சிறந்த படம் நானும் சொல்லல. பட் ஆனா டீசென்ட். சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல டீசென்ட் அளவு கூட எனக்கு இல்லன்னு சொன்னேன் அவ்வளவுதான். விஷால் எந்த மாதிரி நீ ரசிக்கிறேன்னு எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லிட்டானா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுப்பேன். இல்ல அவன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே சொல்றது வேற. என்ன மாதிரி அவன் ரசிப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த எனக்கு ஒரு படம் சஜஸ்ட் பண்ணிக்கல. என்ன படம் அது? மங்களக்கானம். அந்த மாதிரி ஏதாவது தான் அவன் ரசிப்பான். செவ்வாய்க்கிழமை மங்கள்வாரம் இருக்கு. அந்த படத்துக்கு அதுக்கான விஷயம் இருக்கு. அதனாலதான் மேபி வந்து அவன் ரசிச்சிருக்கான். எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இல்ல விஷால் ப்ரோவோட இந்த வருஷத்தோட தலை சிறந்த படம் வந்து பறந்து போதான். அஜித் பல்டான் அதெல்லாம் இல்ல இல்ல இந்த பறந்து போ மிதந்து போலாம் அவனுக்கு பிடிக்காது. அவன் வந்து ஒரு ஓடிடி இந்த இதுல எல்லாம் சொல்லுவான்ல. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலைல அவன்கிட்ட பேசும்போது கூட விஷால்கிட்ட. அவன் வந்து இந்த இன்ஸ்டால வந்து இப்ப ரீசெண்டா சொன்னால நான் ஓடிடில ரீசெண்டா பார்த்த ஒரு 100 படங்கள் உங்களுக்கு எல்லாம் சஜஸ்ட் பண்ண போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் பாக்குற ஒரே ஓடிடி உள்ளு தான். உள்ளுல இருந்து சஜஸ்ட் பண்ண போறேன்னா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. கடைசியில பார்த்தா இல்ல விஷால் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் அந்த படம் பார்க்கணும் நீங்க. கண்டிப்பா பாருங்க ப்ரோ. கண்டிப்பாவா? கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா செஞ்சிருவோம். இல்ல நானே அந்த படம் பார்க்கல. அதனால வேணாம். நான் அந்த ஒரு ரீல் மட்டும் நான் பார்த்தேன். அதுவே எனக்கு அனுப்புங்க. அப்புறம் நான் கண்டிப்பா அனுப்புறேன் ப்ரோ. அவங்களே ஷேர் பண்ணிருக்காங்க. வனிதா அவங்களே வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. அப்பதான் நோட்டீஸ் பண்ண ரீல் அனுப்பிச்சு நைட்டே அனுப்பிச்சேன் பிரகாஷ் ப்ரோக்கு. அப்ப வந்துட்டு காலையில சீக்கிரம் வச்சுட்டாரு. அப்பதான் உள்ள போய் பார்த்தேன் யாரும் அந்த ரீல் போஸ்ட் பண்ணிருக்கான்னு பார்த்தா அவங்களே போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓ அப்படி அடவே நம்ம ஐயா சாமி அப்படின்ற மாதிரி பாத்தியா? சரி நேத்து பரணி ப்ரோ ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. யாருக்கெல்லாம் தெரியும் சம்பவமா? அவன் பல சம்பவங்கள் பண்ண என்னது இல்ல ஊரே கொண்டாடி தீர்த்துட்டு இருக்கு. டிஎல்ல கொண்டாடி தீர்த்துட்டு இருக்கு. எனக்கு அவ்வளவு தெரியும். தலைவன் தலைவியில ஒரு சாங்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளே விடாம ஸ்ட்ரைட்டா ஆடியோ வச்சு வைக்கிறாங்க. சூப்பர். ஆமா எடிட் பண்ணிட்டாரு. அதை கமெண்ட் பண்ண போய் தான் நான் எடிட்டே பண்ணேன். எனக்குமே வந்து நானா அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிட்டேன். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு உங்களுக்கே ட்வீட்டா அனுப்புனேன். இல்ல ஆனா எனக்கு என்னமோ ரீசெண்டா அந்த பாட்டு இருக்கேன். நான் இன்ஸ்டால தான் இப்ப அதிகமான நேரங்கள் செலவழிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் மாதங்களா. அதுல போனாலே இந்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனா என்னடா ஓயாம அதே பாட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அதே ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த பாட்டு தான் வந்து ரீசெண்டா நான் பார்த்ததுலயே
ரீல்ஸுக்காகவே ஒரு பாட்டு உருவாக்குவாங்க. அந்த மாதிரி கரெக்டா அந்த ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு மியூசிக், ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு டான்ஸ் ஸ்டெப், ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு ஹூக் ஸ்டெப்னு கரெக்டா அதை பார்த்தாலே இந்த சில படம்லாம் சொல்லுவாங்கல்ல, இது வந்து தியேட்டருக்காக உருவாக்கப்பட்டது, கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல தான் பார்க்கணும். அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து ரீல்ஸுக்காகவே உருவாக்கப்பட்டதுன்ற மாதிரி இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் மனசுல வச்சு. சூப்பர் பாட்டு, சூப்பர் இல்ல பாட்டு அப்படி எனக்கு தோணல, பட் நிறைய அடிக்கடி கேட்டே இருக்கிற பாட்டுன்ற மாதிரி தோணுது. இல்ல ஆல்பமாவே நல்ல ஆல்பம் தான். ஆல்பம் வந்துருச்சா? ட்ரெய்லர் எப்போ வருது பரணி ப்ரோ? நேத்து தான் வந்துருச்சு வந்துருச்சாங்க. ஆல்பம் வந்துருச்சான்னு ஷாக்கா கேக்குறேன். ஆடியோ லான்ச் வச்சு தெரியாதா எனக்கு. சரி விடுங்க, நேத்து தான் ஆடியோ லான்ச் வச்சாங்க, ஆல்பம் வந்துச்சு. ட்ரெய்லர் எப்போ வருது ப்ரோ? வருது தெரியல ப்ரோ. ட்ரெய்லர் நான் நாளைக்கு வருதுன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு அப்டேட்ல அதுதான் வந்து டவுட்ஃபுல்லா சொன்னேன், அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ட்ரெய்லர் எனக்கும் தெரியல. உனக்கு தெரியலன்னு சொல்றதா உன்னுடைய இது? ஒரு பொறுப்பான பதவியில இருக்க கோஹோஸ்ட், விசாரிச்சு சொல்ல வேணாமா? இல்ல நான் வந்து சொல்றேன், எனக்கு வந்துட்டு நான் இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு வந்து பெருசா வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை டைரக்டர்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சவங்களோ இல்லை பெரிய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவர் சுகுமா ப்ரோ, டென்ஷன் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, இவங்களெல்லாம் தெரியுமே தவிர அப்படின்னு நான் வந்து பெருசா ஏதாவது ரேண்டமா பேசும்போது அவங்களா ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாதான். அதை தவிர வந்துட்டு நான் போயிட்டு இது எப்போன்னுலாம் கேட்டுக்க மாட்டேன். மேபி சலூன் கடை அவங்க கூட பேசும்போது மட்டும் ஏதாவது வந்து சொல்லும் போது ரேண்டமா பேசும்போது. அவன் என்ன பிரான்ஸ்ல இருந்துகிட்டு அவன் இங்க இது பண்ணி சொல்றானா? கரெக்டா? ஆமா, அவர் எல்லாத்துக்கும் டச்ல இருக்காருல்ல. பாய். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஏதாவது 1-2 விஷயங்கள் தான் எனக்கு தெரியுமே தவிர, இப்போ ஒரு படம் ட்ரெய்லர் வருதா அதை விசாரிச்சு சொல்ற அளவுக்கு நான் வலைபேச்சில் வர 3 பேர் மாதிரி நான் கிடையாதுங்க. ஏண்டா பக்கத்துல ஏண்டா ரெண்டு உன் பக்கத்து லெஃப்ட் முட்டையில சுகுமார் உட்காந்துருக்காப்ல, ரைட் முட்டையில பிரகாஷ் உட்காந்துருக்காப்ல, அவங்க 2 பேர்ல யார்கிட்ட கேட சொல்ல வேண்டியதுதானே? அவங்க சொல்லுவாங்கல்ல. நம்ப மாட்டேன்டா நீ வந்து உன்னோட எதிரணின்றதுனால அந்த படத்தை பத்தி சொல்ல மாட்டேன்றதா? இதான் உண்மை. ப்ரோ ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நானும் மெய்யலையனும் நாய் மாதிரி கத்தன பாட்டு சூப்பரா இருக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்குது, கேளுங்க. அஜித் ப்ரோ, அஜித் ப்ரோ சத்தியமா ஒருத்தன் மெசேஜ் பண்ணிருக்கான், நீங்க எனக்கு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் அஜித் சல்தான் ப்ரோ, நீங்க கொஞ்சம் லோவா பேசுங்க. நீங்க நார்மலா பேசுறத கொஞ்சம் லோவா பேச ட்ரை பண்ணுங்க, ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் ஹையா இருக்கிறதுனால சொல்றேன். ஆனா நீங்க பேசுற கண்டென்ட் பிடிச்சது. நேற்று ஆகாச வீரன் பார்த்துட்டு நானே தான் அந்த பாட்டை வந்து ட்வீட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த பாட்டில் வர வீடியோ கிளிப்ஸ் மட்டும் தனியா உட்காந்து எடிட் பண்ணி அதையும் நான் போட்டிருக்கேன். எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நான் எல்லா சாங்குமே கேட்டேன் அந்த ஆல்பம்ல. அது எல்லா சாங்குமே நல்லா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பரிகாரமா ப்ரோ? என்னங்க பரிகாரம்? அவ்வளவுதான். படத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை, தண்ணி தெளிக்கிற அது வரைக்கும் இந்த இது மாதிரி பேசிட்டு இருந்தான். அந்த ராதா ரவி ஒரு படத்துல பேசுவார்ல, டேய் அந்த ஓரமா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல லைன் கியூல வாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரல. அந்த மாதிரி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற டோலுக்கு போயிட்டான் டக்குன்னு. பரணி ப்ரோ, நீங்க துப்பாக்கி கையில வாங்கி வேற ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. இவங்கெல்லாம் காம்படிஷனே இல்லைன்னு சொல்றீங்க. நான் யாரும் காம்படிஷனா பார்க்க மாட்டேங்க, எனக்கு புரியலங்க. இல்ல எதிரணி எல்லாம் கிடையாது, எந்த அணியும் கிடையாது. இது ஆக்சுவலா எனக்கு அந்த பாருங்க, விஜய் சேதுபதினா இப்ப காம்படிட்டரே கிடையாதுன்றாரு பாருங்க. நீ எஸ்கே அணி ப்ரோ, பரணி ப்ரோ, இது ஒரு மோசமான சூழல் ப்ரோ, இங்க மாட்டிக்காதீங்க. எது சொன்னாலும் அமைதியா இருந்துருங்க, சுத்தி வருவாங்க. இது அவன் முன்ஜாமீன், நான் சொல்றேன் அதான், இவன் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டே இருக்கான் பாருங்களேன். இல்லங்க அப்படிதான் சொல்லுங்க, இப்பெல்லாம் சொல்லுங்கன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீ இதே கேள்வி விசால்ட்ட கேளு, எங்களுக்கு எல்லாம் காம்படிட்டர் அவன் எல்லாம் இப்பவே சொல்லுவான், ஏங்க எங்களுக்கு காம்படிட்டர் டாம் குரூஸ் தாங்க சிம்புக்கு அப்படின்னு. நான் அந்த மாதிரி நான் வந்து சில டைம் என்ன கலாய்க்கிறாங்கன்னு தெரியாமலேயே நான் அதுக்கு சீரியஸா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்பெஷல் இல்லடா, அதுதான் நான் சொல்றேன், கலாய்க்கிறாங்களோ இல்லையோ, நீ இந்த விஷால் மாதிரி பேரு அவன் எல்லாம் இந்த சிம்புவா டாம் குரூஸான்னு கேட்டா கூட, டாம் குரூஸ்க்கு முட்டி மூவ்மெண்ட் போட தெரியுமா? எங்கால் போடுவான். டாம் குரூஸ் பாட்டு எத்தனை பாடி இருக்கான், எங்கால் பாடி இருக்கான் அப்படின்னு இந்த ரூட்ல போயிருவான். நீ அந்த ரூட்ல போயிரு, அதான் சேஃப். நீ பாரு, போன வருஷம் தான் ஒரு 300 கோடி படம் கொடுத்திருக்கீங்க. ஆனா இவன் பாரு 12 வருஷமா அனௌன்ஸ்மெண்ட் வச்சே வந்து பிளாக் பஸ்டர் சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து அவனை கூப்பிட்டு சொல்றேன், இல்லடா அந்த படம் செல்விட்டா அது நடக்காதுடா அப்படின்றேன். ஆனே நாங்க பூஜையெல்லாம் போட்டாச்சுனே, நாங்க தானே அடுத்து அவ்வளவுதானே வந்துட்டே இருக்கோம்னே அப்படின்றான். அந்த மாதிரிதான் இந்த கான்பிடன்ஸ்லயே தான் இருப்பான். அவ்வளவுதான், உலகமே நம்மள இது பண்ணாலும் எல்லா சூழ்நிலையும் சில நேரம் சிம்புக்கே கூட கான்பிடன்ஸ் குறையும், ஆனா இவனுக்கு குறையவே குறையாது.
அப்பதான் நாங்க இருக்கோம், அண்ணா நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கண்ணான்ட்டு. அண்ணா வந்துட்டு உங்களை பாத்துப்பாரு. சரி, இந்த வெற்றிமாறன் ப்ரோமோ பத்தி ஏதாவது தெரியுமா? அது என்ன, அதையாவது சொல்லுங்க. யார் பாத்துக்குவா? தெரியும்டா, ஒரு நாள் ஷூட் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு நாள் மட்டும் இருக்குடா, வந்துரும்டா. 10 நாள்ல வந்துரும்டா. ஒரே நிமிஷம் விஷால் ப்ரோ, யார் பாத்துக்குவா உங்களை? யாரு பாத்துக்குவாங்கன்னா? இப்ப யாரோ பாத்துக்குவாங்கன்னு சொன்னீங்களே, அவர் இல்லங்க, ரொம்ப தாங்க, ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு இன்டர்வியூ வரும், சும்மா ஒரு ஒர்க் அவுட் பண்ற வீடியோ இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுருவாப்ல. அதை பார்த்துட்டு நாங்க ஓகே தேங்க்யூ. இல்லாட்டி போஸ்டர் ஏதாவது விட்டுருவாப்ல, அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ணுவாப்ல. அடுத்து நான் தான் வந்து டாம் குரூஸோட அடுத்த படத்துல நடிக்கிறேன், நான் தான். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இப்பதான் பேசினாப்ல, STR52 இஸ் வித் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னு போட்டா இவங்க எல்லாரும் நம்பி அதை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான்டா, வந்துட்டோம்டா நாங்க அப்படின்னு. பரணி ப்ரோ, நீங்க வந்துட்டு இந்த ரேஸ்ல 1 2 3 ஓடிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. நாங்க ஒரு ஜோன் அப்படியே இருப்போம், நாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரப்ப நல்லா இருக்கும், ஜாலியா. இல்ல இவங்க ரேஸ்லயே ஓடல. பேசிக்கா ரேஸ் வந்து ரோட்ல நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பஸ் எல்லாம் ரோட்ல போகும்போது டயர் மட்டும் கழண்டு உருண்டு ஓடும்ல ஒரு பக்கமா வயல்வெளியில. நடந்து போயிட்டு இருக்கோம், நாங்க நடப்போம், நீங்க எல்லாம் ஓடுறீங்க. விஷால் ப்ரோ, ஏங்க இங்க ஜாலியா போயிட்டு இருக்கு பாருங்க ப்ரோ. படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், நானும் வெயிட் அவ்வளவுதான். மதராசி என்னன்னு சொல்லுங்க. மதராஸ்ல என்னங்க உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. இல்ல அது எமோஷனல் ஃபிலிம். என்ன புரியலடா, என்னடா என்னமோ டைரக்டர் மாதிரி நீ என்னமோ ஏர் முருகதாஸ் மாதிரி உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். விஷால் ப்ரோ இல்ல சிம்பிளா சொல்றேன். வந்திருக்காரு ஸ்பீக்கர் கொடுங்க ஃப்ரெட்டி ப்ரோக்கு. எனக்கு யாருமே ஓகேவா? விஷால் ப்ரோ சொல்லுங்க அஜித். மதராசில என்ன கோரும் தானே கேக்குறீங்க? விஜயனோட கடைசி 3 எந்த கோரோ அதுதான் மதராசியோட கோரும். சரி, என்ன கோரு? லியோ எல்லாம் பேசினா அவருக்கு புரியாதுங்க. வாரிசு, லியோ, வாரிசு, கோட் மூணுக்குமே என்ன காமன் பாயிண்ட் ஒன்னு இருக்குமே, அதுதான் இந்த படத்துக்கு. விஜய் தான் காமன் பாயிண்ட். பிளாஷ்பேக்ல ஏதாவது நடக்கும், அதுக்கு வந்து எஸ்கேப் பழி வாங்குவாரு. மூணுலயுமே அப்பா பையன் சண்டை. போலீஸ் மூலமா மூணுலயுமே அப்பா பையன் சண்டை. அப்பா பையன் சண்டைங்கிறது இல்ல, அப்பா பையன் சென்டிமெண்ட், அவ்வளவுதான். பரணி ப்ரோ, நீங்க இங்க இருக்கிறப்ப ஒருத்தர் என்னென்னமோ பேசுறாரு, நீங்களும் அமைதியா இருக்கீங்க. இது உங்க டீம் பிஆர்ஓ டீம் பார்த்ததுன்னா அவரே சொல்லுவாங்க. விஷால் ப்ரோ, ஏன் டீம் பிஆர்லாம் விஷால் ப்ரோ அவர் பல்தான் ஃபுல் கதையை எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு ஆல்ரெடி. கதையை சொல்லிட்டாரா? மதராசி ஃபுல் கதையை அவர் சொல்லிட்டாரு. ஆமா, எனக்கு வந்து அந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாது. இவர் சொன்னது எனக்குமே புது இன்ஃபர்மேஷன் தான். சீரியஸா ஓகே, அவ்வளவுதான். நான் எந்த டீம்லயும் ஏங்க, ஏனால் இது 4 வருடங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்ன கதை, அதனால எனக்கு தெரியும் என்றதால் கூறினேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அமைச்சரை இந்த முறை மாட்டுவார்னு பரணி ப்ரோ, இந்த கதை ஒன்லைனா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? என்னது? எனக்கு எந்த கதை ஒன்லைனரா இருந்தாலும் அப்பா புள்ள சண்டை. அப்பா புள்ள சண்டை மாதிரி தெரியலங்க. ட்ரை கிளிம்ஸ் பார்த்தா அப்படி. சரி பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, இது இருந்தா ஓகேவா? ஓகே தான். எங்க அப்பா கூட சண்டை இல்லைங்க, அப்பாக்காக சண்டை. இல்ல அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை போட்டா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னீங்க. மாவீரன் இது எஸ்கே படம், அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் அதான் சொல்லுவாரு, இது எஸ்கே படம், அவர் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு வாரிசு பிடிச்சது. உனக்கு வாரிசே பிடிச்சுன்னா இது எல்லா படமும் பிடிக்கும்டா, ஜாலியாடுறா. சூப்பர். தக் லைஃப் கூட நான் வந்துட்டு ஓகேன்னு தான் போட்டிருந்தேன். எனக்கு அது பிடிச்சது. உங்க ரிவ்யூ நான் அந்த நேர்மையை பாராட்டுறேன். வந்து நல்லா, அதெல்லாம் எனக்கு ஓகே தான். அவன் எவ்வளவு கொடுத்தீங்க? 3 ஸ்டாரா ப்ரோ? தக் லைஃப். ஆமா ஆமா. ரெட்ரோக்கு 2.5, அதுக்கு 3. ஒரே அடிச்சு துவச்ச படத்துக்கு எங்க அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க வந்து நிக்கிறாரு. இல்ல இந்த இது மாதிரி வராரு மாவீரன், வந்து இந்த இது மாதிரி வராரு. எங்க இந்த இப்படிதாங்க எந்த தப்பு பண்ணாது என் பொண்ணு, என் பேத்தி துர்காவே உள்ள அடைச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு இந்த சந்திரபாபு விஜயகுமார் அவர் வரல, அந்த மாதிரி வராப்ல. நான் சொல்லிடுறேன், இப்ப ஊரே வந்துட்டு டீசென்ட்னு சொல்ற ஒரு படத்துக்கு நான் 2.25 கொடுத்திருக்கேன். அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எது என்ன படம் அது? நான் அது படம் பேர் சொல்லல, விடுங்க. ஓஹோ, பரவாயில்ல சொல்றாரு. வயல்வெளி நாயகாக்கு எவ்வளவு கொடுத்த? வயல்வெளி நாயகா 3. அதுக்கு தான் 3 கொடுத்திருக்காரு. வயல்வெளி நாயகனோட பாயிண்ட் அதிகம். என்ன எல்லாருக்கும் என்னன்னு புரியல. ஹீரோ ஃப்ரெண்ட்லி இருக்காரு, வந்தற போறாரு. அதான் 3 தான் கொடுத்தேன் மேன். யார் வந்தா எனக்கு என்ன? ஏய் தம்பி, இங்க பாருடா, அது பிளாக் பஸ்டர் ஓகேயா? அது ஓகேவா அப்படின்னு வர என் தலைவர். ஆனா ப்ரோ, அவர் லால் சலாமுக்கு 4.5 கொடுத்திருந்தாரு ப்ரோ. ப்ரோ கேட்டுக்கங்க. 4.5 பரணி ப்ரோவா? அது போய்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துறேன். 4.5 பரணி ப்ரோ, அவரோட
பரணி ப்ரோவோட ஏங்க பீக் ரிவ்யூனா லால் அயலான் சலாமுக்கு தான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே 4.5 கொடுக்க மாட்டாங்க. யாருங்க அது ஆமா கொடுத்தது? அவன் பரணி 4.4 the great பரணி. 4.5 கொடுத்திருந்தா நான் பார்த்தேன். அட ப்ளூடிக்ல எடிட் பண்ணிடலாம்ல ப்ரோ. பரணி ப்ரோ தான் எடிட் ஆமா ஆமா எடிட் பண்ணிருப்பாரு. ரெடி ப்ரோ வந்து என்னன்னு கேளுங்க. அவன் லால் சலாமுக்கு 4.5 கொடுத்திருந்தான், அதை நான் பார்த்தேன். சும்மா நான் சீரியஸாவா சொல்றீங்க? லால் சலாம் 4.5 நான் வாய்ப்பே இல்ல. பரணி ப்ரோ இதுதான் நீ வந்து டார்கெட்டடா கமல் படம் தான் மட்டும் அன்னைக்கு அடிக்கிற. கேட்டதுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் டிராமா நல்லா தான் இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் டிராமா நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொன்னீங்க. நீ டார்கெட்டடா கமல் படம் நான் மட்டும் வந்து அட்டாக் பண்றியோன்னு எனக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு. இல்ல நான் கமல் படம் அட்டாக் பண்றேன், எனக்கு தெரியலையே புள்ளி. சரி சுகுமார் சொல்றத வந்து புரிஞ்சு ஆதி சொன்னாரு. இல்லடா நான் சொல்றது கடந்த 15 வருஷத்துல உனக்கு பிடிச்ச கமல் படங்கள் என்னன்னு சொல்ல. அப்ப 2010ல இருந்து 2025 வரைக்கும் இந்த 15 வருஷத்துல உனக்கு எத்தனை கமல் படம் பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லியிருக்க? பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா? விக்ரம் தானே ப்ரோ அவரோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லுவாரு. அதான் சொல்றேன், விக்ரம் தானே முதல் படம் இருக்கு, புது பையன் நல்லா வருவாருன்னு கூட நான் ட்வீட் போட்டேனே பண்ணுவாரு. இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அந்த ஐயோ இந்த நேரம் பார்த்து எனக்கு படம் பேர் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. சரிங்க, அவரு ஆக்டராவே நடிச்ச ஒரு படம் வந்துச்சுல, உத்தம வில்லன். அந்த படத்துக்கு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து நான் பாசிட்டிவ். இதெல்லாம் உன்கிட்ட கேட்கல. கடந்த 15 வருஷத்துல உனக்கு பிடிச்ச படம் என்னென்ன? என்னது உனக்கு பிடிச்ச கமல் படம் இந்த 15 வருஷத்துல? உத்தம வில்லன். அதான்டா, அது மட்டும் தான் பிடிச்சா, வேற எதுவுமே பிடிக்கலையா? விக்ரம், உத்தம வில்லன் அந்த மாதிரி சொல்லு. லிஸ்ட் வந்துட்டு நான் பார்த்து தான் சொல்ல முடியும். ஒரு நிமிஷம். இப்படி பேசினா அது கரெக்டா இருக்குமா? லால் சலாமுக்கு நான் 3.25 தான் கொடுத்துருக்கேன். டீசன்ட் வாட்சிங் தான் போட்டிருக்கேன். ப்ளூ டிக்ல ட்வீட் போட்டு 1 ஹவர்ல தான் எடிட் பண்ண முடியும். அப்ப நீ வந்துட்டு தக்லைஃப் எவ்வளவு கொடுத்த? தக்லைஃப்க்கு 3. சோ தக்லைஃபோட உனக்கு லால் சலாம் நல்லா இருந்துச்சு. ஆமா அவ்வளவுதான், அத புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது ஏங்க அதாவது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல. ப்ரோவோட தக்லைஃப் லால் சலாம் நல்லா இருந்திருக்கு. எதோட? ஆஹா இல்ல அஜித் பல்டானல் ஃபர்ஸ்ட் சொன்ன மூவி தெரியல. ரெட்ரோவோட. ஆமா சுழல் 3 நான் சொல்லிருக்கேன், பேசாம இருங்க, அமைதி. ஆமான்றங்க விட்டு. ஆமா ரெட்ரோ அவங்க காம்படிட்டர்ன்ற மாதிரி ஒரு சண்டை மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கல, கேங் வார் போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டான் போல. எனக்கு தோழர் அவர் அயர்லாந்து ரிவ்யூ பாத்திருக்கீங்கல, அதான் மாஸ். என்ன 6 out of 5 3.75 3.75 3.5 தான் கொடுத்தேன். கேப்டன் மில்லருக்கும் 3.5 தான் கொடுத்தேன். ரெண்டு படமும் பேக் டு பேக் தான் பார்த்தேன். எனக்கு 3.75 எல்லாம் கொடுக்கல அயலானுக்கு. இதை விடுங்க, யாரோ ஃப்ரெடின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்னதான் என்ன கேட்போம். யாரோ ஃப்ரெண்டியா? பர்னி ப்ரோ மாட்டட்டும். ஒண்ணு என்ன இல்ல, அவனுக்கு பாயிண்ட் இருக்கு, பேச போறான் பாருங்க. அதுல என்ன இருக்கு? ஃப்ரெடி ப்ரோ இங்க பாத்தீங்களா? என்ன ஃப்ரெடி இல்லப்பா, இப்போ வந்து ஜாயின் பண்ண லிசன் பண்ணிக்கிற பாயிண்ட் வாட் பேசுறது. இல்ல ஃப்ரெடி ப்ரோ, ஹீஸ் ஆல்ரெடி பாயிண்ட் வந்துருச்சு ப்ரோ. claiming that tag life is not nice, Freddy bro. I can't understand. Bro, he's telling Lal Salam is better than tag life. அது சொன்னாதான். Please Freddy, take over and talk to Barney bro, please. We want your talk. பர்னி யார் ஃபேன்? எனக்கு யாரும் தெரியாது. நானா ப்ரோ? Barney the good. அவர் வந்து அவர் SK ஓட ஃபேன். SK ஃபேன். குட்டி ரஜினி. SK வா STR ஆ? எக்கோட். SK. Okay. No, STR is a nice boy. Okay, don't ever come to him. Go to SK. Okay. இப்ப நான் யார் ஃபேன் தெரிஞ்சுட்டு அவரை டார்கெட் பண்ண போறீங்களா? டார்கெட் இல்லப்பா, பேசுறதுக்கு தெரியல. ஓகே, எனக்கா டிபேட்டுக்கு வாங்கன்றாரு. என்ன ஃப்ரெடி ப்ரோ பேசணும் அவ்வளவுதானே. ஃப்ரெடி ப்ரோ அவர் கூலி 1000 crore சொல்றாரு ப்ரோ, என்னன்னு கேளுங்க. ரொம்ப கம்மியா சொல்றாரு இவருக்கு. ரொம்ப அதே அவர் ரஜினி கசிங்கல். அது இருப்பா ஒரு நிமிஷம் இருங்க. 1000 crore சொல்லி அசிங்கப்பட்டோம். சரி ஓகே இருங்க. எனக்கு வந்து ரெண்டு விஷயம், யாரையும் டவுன் கிரேட் பண்ற மாதிரி இல்ல சர்க்காஸ்டிக்கா பேசலாம். பர்னி அவர் பேசட்டும் ஃபர்ஸ்ட். அவர் ஏன் பாதியில ஸ்டாப் பண்ற ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்போம். சொல்லுங்க ப்ரோ. அவர் பாருங்க மிரட்டுறாரு. பரணி ப்ரோ மிரட்டுறாரு. பர்னி நீ இரு பர்னி, அவர் பேசட்டும். பர்னி இரு பாத்து. சரி ஓகே. ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து மல்டி ஸ்டார் இந்தியாலே மல்டியஸ்ட் ஸ்டார் ஸ்ரீலங்கா கூலி. ஓகேங்களா?
ரெட்டி ப்ரோ நீங்க டைலாக் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கூலி ரெடி இஸ் ப்ரோ. நேஷனல் ஒரு பெர்மிட் விஷயம் லாரின்னு என்னன்னா, சொல்றீங்க அடிக்கடி. ஒரு விஷயம் என்ன இதுன்னா, தக் லைஃப்ல கூட வந்து மல்டி ஸ்டார் தானே. அதுலயுமே வந்து சிம்பு ஒரு ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு பர்னி அப்படி நினைக்கிறான். அது கிடையாது சுகுமார் ப்ரோ. 2000 கோடி பாக்ஸ் ஆபீஸ்க்கு இங்க ஆமீர் கான் இருக்காப்ப. ரெட்டி ப்ரோ யார் தூக்கி விட்டது? எஸ்டிஆரோட ஐஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ? எஸ்டிஆரோட ஐஎஸ்டி கலெக்ஷன் கமல் எவ்வளோ? உனக்கு அசிங்கமா கேட்பேன் கமல். உன்ன வாய மூடிட்டு இருக்கணும் கமல். சண்டை எங்க போயிட்டு இருக்கு? ப்ரோ வார் 2 நேஷனல் ஃபிலிம் பத்தி பேசுங்க ப்ரோ. வார் 2 கூகுளியப்பா என்னப்பா ப்ரோ நீங்க ரெட்டி ப்ரோ நீங்க கூலியை அடிக்கணும்னு வார் 2க்கு சப்போர்ட் பண்றீங்க ரைட்டு. ஆனா வார் 2ல பிகினி ஷாட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியலையா? இந்த மோனிகாவை மட்டும் போட்டு பொழந்துட்டு அது 2 செகண்ட்ஸ் தானப்பா வந்துச்சு. இருப்பா ஓகே இருப்பா. விஷால் அதுக்காக தான் அந்த படத்துக்கே போவான். எனக்கு முன்னாடி தியேட்டர்ல ஆதி என்ன இருப்பாரு, இது மாதிரியே தான் எல்லாரும். நீங்க வந்துட்டு என்ன மட்டும் இல்ல ஒண்ணு என்ன ஒரே விஷயம், ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ரெடி ப்ரோ நீங்க எந்த பிளேஸ், எந்த ஏரியா? நீங்க பெங்களூர். மதர் டங் தமிழ். தமிழ் தமிழ் அப்படியா? தமிழ் பேசுறது அப்படி தெரியல. பெங்களூர்ல வளர்ந்தவர்னா, அதனால இல்ல அப்படிதானா ப்ரோ அங்க இருந்து வரவங்க அப்படிதான் ப்ரோ பேசுறவங்க. இல்ல கன்னடா கொஞ்சம் ஸ்லாங் மிக்ஸ் ஆகும். அதான் வாய்ஸே டிஃபரெண்டா இருக்கு. அந்த இதுவே இது ஸ்லாங் ஒரு மாதிரி கன்னடா மிக்ஸ் ஆகும். ஓகே மிக்ஸ் ஆகுது. அண்ணா இஸ் a hardcore கமல் ஃபேன். நான் சாதா கமல் வெறியன். அதெல்லாம் எல்லாருமே நைட் தக் லைஃப் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட் தக் லைஃப் பிளாக் பஸ்டர்னு ஸ்பேஸ் போட்ட அளவுக்கு ஒரு கமல் ஃபேன் அவர். உண்மையாலுமே அவர் ரொம்ப லவ் பண்ணாரு. சென்னையில வந்து பாத்துட்டு போனாரு அவர் ஊர் ரீச் ஆகலன்னு. அதை விடுங்க. அந்த இந்த இஷ்யூல கமலுக்கே ட்வீட் போட்டாரு, வார்னிங் கொடுத்தாரு, மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படி மன்னிப்பு தப்பு பண்ணா அவரு கரெக்டா வந்து உண்மையை சொல்லுவார் போல. அப்படியெல்லாம் பேசல. ஸோ டோன்ட் பிரிங் தி கான்ட்ரோவர்சி பண்ணாது. தட் வாஸ் சம் ஏதோ ஒன்னாச்சு. பிகாஸ் மை இன்டென்ஷன் வாஸ் நாங்க வந்துட்டு பீங் கமல் ஃபேன்ஸ் இது ஏதாவது ஸ்டாப் பாயிண்ட் மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்தை சொன்னோம் அவ்வளவுதான். Because we wanted to see so many people are there to watch. அதனால தான் something ஓகே அது நெக்ஸ்ட் பார்ட்டி டிலீட் பண்ணியாச்சு. ரிசல்ட் அந்த மாதிரி தான் போச்சு. கம் டு கூலி. இப்போ பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே தான் ஃபீல் ஆச்சா ப்ரோ? பார்த்ததுக்கு அப்புறமும் ரிலீஸ் ஆயிருக்க வேணாம்னு ஃபீல் ஆச்சா, இல்ல ஆனது ஓகேன்னு ஃபீல் ஆச்சா? ஆயிருந்தாக்கா உனக்கு ரிசல்ட் வேற மாதிரி இருக்குமே. உங்களுக்கு எனக்கு பிடிக்காதா? இங்க இல்லங்க நான் கேட்டேன் அவ்வளவுதான். இல்ல பிரதர், யூ ஹேவ் யுவர் இன்ட்ரெஸ்ட். உனக்கு டேஸ்ட் வேற, எங்க டேஸ்ட் வேற. யூ வுட் ஹேவ் லைக்ட் நோ. கரெக்ட். ஒரு 20 CR எடுத்துருக்கு, நோ ப்ராப்ளம். ஈஸி அசால்ட்டா ஒரு கமல் ஃபேன்ஸ் பார்க்கணும் சூப்பரா எடுத்துன்னு பார்த்து 100 ஆனு 120 ஆயிடும், அவ்வளவுதான். இல்ல ஓப்பனிங் வந்திருக்கும். கரெக்ட் தான் அவர் சொன்னது. ஆமா உண்மைதான் கண்டிப்பா. ஓகே ஃப்ரெடி நீங்க பர்னி ப்ரோட்ட பேசுங்க. ஓகே சொல்லு பர்னி. நீங்க தான் ப்ரோ பேசலாம்னு வந்தீங்க. நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும். நான் நீங்க லால் சலாம் 4.5 தக் லைஃப் 3. ஒரு நிமிஷம். தக் லைஃப்க்கு 3, லால் சலாம்க்கு 3.25 கொடுத்திருந்தேன். 2.25 தான் டிஃபரன்ஸ். அப்படியே அப்ப போல் போட்ட வேண்டியதா? தக் லைஃப் பெஸ்டா லால் சலாம் பெஸ்டா? நீ போய் ஒரு போல் போட்டே ஆகணும். அது எப்படி 2.5 அதுக்கு அதிகமா கொடுக்கலாம்? ஒரு வாய் ஆறு வாடு. ஆமா பிரதர், உன் டேஸ்ட் வந்து உள்தா வடை பிடிக்கும்னாக்கா பிடிக்கிறதா? எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். நீ வந்து அதை டிபேட் பண்ண முடியாது இல்லையா? உனக்கு வந்துட்டு இட்லி வடை பிடிக்கும், எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். இதுல வந்து உனக்கே அது பிடிக்கல, அதெல்லாம் ஐ கான்ட் டிபேட். என்ன சொல்றீங்க ப்ரோ? தக் லைஃப்ன்றது மட்டன் பிரியாணின்னு வரீங்க. ஆமா இல்லங்க, கமல் கோட்னு சொல்லுவாங்கல்ல கமல, அதனால தக் லைஃப் வந்து மட்டன் பிரியாணி. இல்ல உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிச்சிருக்குன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடலன்னு சொல்ல. எனக்கு இட்லி உளுந்த வடை பிடிச்சிருக்குன்னா நான் உளுந்த வடை சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட வேணாம்னு என்ன சொல்லாதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் இவனை சாப்பிட வரேன்னு சொன்னேன் ப்ரோ. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் அலமாரில இருந்து அவர் பாட்டில் எடுத்துருவாரு. அப்புறம் ஓனா நீங்க தம்பி பர்னி ஒன் புரிஞ்சுக்கோ. என் மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்ல சென்னைக்கு வந்து பார்த்த பிக்சர். சரி ஓகேவா? எனக்கு அது பிடிக்கும் தான் அங்க வந்து பார்த்தேன். ஊர் வந்து பார்த்தாச்சு. நீ ஊர்ல இருக்கிற, நீ பாத்துக்கல. நீ எனக்கு 4.5 10 பாயிண்ட் கூட கொத்துக்கல. உன்னை யாரும் கேட்க போறாங்க? பாக்ஸ் ஆபீஸ்ல இது லைக்கா வந்து உனக்கு என்ன ரெக்கக்னைஸ் சர்டிபிகேட் கொடுக்க போறாரா? ஒன்னும் கிடையாது. இப்ப நான் கமல் சார் தக்கலே பார்த்தாலும் அவர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறாரா? ஃப்ரெடி வந்து ஊரை விட்டு வந்து இந்த பிலிம் பார்த்தா
ஃப்ரெண்டி ஒரு சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது பிரதர். அது ஏன் ஐ லைக் மை ஃபேன், யூ லைக் யர் ஃபேன் போய் பார்த்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு பிக்சர் ஹிட் ஆகும், ஒரு பிக்சர் ஃபிளாப் ஆகும். சரி, இப்ப அதுக்கு என்ன வந்து சொல்ல league- வரீங்க? அதுதான் எனக்கு புரியல. அதான் முதல்ல கேளுங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பரணி பிரச்சனை அது இல்ல பரணி, ஃபர்ஸ்ட் தெளிவா கேளு. அது சரி, எனக்கு என்ன சொல்ல வர்றாரு பாயிண்ட் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். அதுதான் ஃபீல் பண்றேன். என்ன சொல்ல வர்றாரு? விஷால், மாவீரன் கொஞ்சம் சீட்டு வைங்கப்பா என்னன்னு. அண்ணா, எனக்கு ஒரு பரணி bro, ரெண்டு பேருக்குமே அது என்ன அது இந்த பாட்டுல ஒரு வரி வரும்ல ப்ரோ, பிரதர் அந்த அழகு குட்டி செல்லம்ல ஒரு வரி வரும்ல, நீ என்ன பாஷை பேசுறன்னு எனக்கு புரியல, இருந்தாலும் நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அது மாதிரி இவரு பேசுறது அவருக்கு புரியல, அவரு பேசுறது இவருக்கு புரியல. நான் வரது உனக்கு குழப்பி விட்டுருத்தான். ஓகே, சரி, சந்தோஷம். கூட்டத்தை கழிச்சு விட்டுருக்கு. அத நல்லா பண்ணீங்க ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க, குழப்பி விட்டீங்க. நானும் கன்ஃபியூஸ் கூட்டத்தை கழிச்சு விட்டுருந்தோம். ஒன்னும் இல்ல ரெடி ப்ரோ, நீங்க எப்படி கர்நாடகால பெரிய ஆளோ அந்த மாதிரி வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் கேரளால பெரிய ஆளு பரணி. நான் கேரளால இருந்து ஓ கேரளா அவரு, கேரளால இப்ப இவன் வந்து கேரளா இல்ல, இப்பதான் இன்னைக்கு தமிழ்நாடு என்ன சேட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன சேட்டா இல்ல, என்ன சேட்டா எங்கட தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கி பர்சன்ட் பல வருஷம் ஆச்சு. சேட்டா எங்க எங்கட பர்சன்ட் சேட்டா சேட்டா வருணி எங்க எங்கட பர்சன்ட் சேட்டா. இருக்காரு ப்ரோ. நான் இப்ப தமிழ்நாட்டுல தான் இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா மலையாளம் செம்மையா பேசுவாரு, எல்லாமே தெரியும், நல்லா பேசுவாரு. கேரளால ஒரு முக்கிய புள்ளி தான் அவரு. எந்த புள்ளி? எவ்வளவு பெரிய புள்ளி? கொட்டை வச்ச புள்ளியா கொட்டை வைக்காத புள்ளியா? புலி இல்லங்க, புள்ளி. காமெடி பண்றீங்க சீரியஸா? பிரதர் நான் வந்துட்டு ஐம் டாக்கிங் வெஜிடபிள்ஸ். அது வந்துட்டு அந்த ஸ்பைசஸ்ல கொட்டை வச்ச புள்ளியா கொட்டை வைக்காத புள்ளியா? அதாங்க புலி இல்லங்க, அது புள்ளி. அவன் முக்கிய புள்ளி அங்க. புள்ளி வந்து புள்ளி வந்து கோலை வைக்குவாங்க. புலி வேற புள்ளி வேற. இல்ல புள்ளில இது வந்து இந்த புள்ளி பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி கேரளா எல்லாம் சொல்லுவாங்க. மலையாளி, அதனால அந்த பிக் ஷாட்னு அர்த்தம். Yes, he is a big shot. கேரளால புள்ளினா வேற. ஆக்சுவலா அவன் இதுக்கு ஊருக்கு வந்து யாராவது ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்தா கூட அவனை தான் போய் முதல்ல மீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவாங்க. ஆமா, அவன் பெரிய இன்ஃப்ளூயன்சருங்க அங்க. செலிபிரிட்டிஸ் போட்டோஸ்ல அவருக்கு விருப்பம் இருந்தா போடுவாரு, இல்லனா அது போஸ்ட் கூட பண்ண மாட்டாரு. புள்ளி அடிச்சேட்டா நீ புள்ளி அடிச்சேட்டா. நீ ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டு போய். யோ ரெடி ப்ரோ, ஏய் ஹலோ தப்பால நான் வந்து ஸ்பைஸோ சம்திங் டாக்கிங், ஓகேவா? சரி அதை விடுங்க ஃப்ரெட்டி ப்ரோ, நீங்க முத இந்த ஸ்பேஸ்க்கு வந்தது ஞாபகம் இருக்கா? ராஜ்கமல்ல வருதுன்றது ஒரே காரணத்துக்காக அமரனை ப்ரமோட் பண்ண வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? கரெக்ட். நம்ம ஃபிலிம் இல்லீங்களா? நல்ல ஃபிலிம் தான ஃப்ரெடி ப்ரோ அமரன். அது it is not Tamil, not any, it is like a patriotic film, superbly done. It is a real story. Full India celebrate பண்ணாங்க brother. Everybody celebrate. Okay. Everybody Indian. Okay. Indian army. So bro அந்த இந்த பாட்டு சூப்பரா இருக்கும் bro. வெத்தல போட்ட சோக்குல எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அதுல 6 சாங்ஸ் நினைக்கிறேன். அதுல அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். நல்லாதான் இருக்கும். ஒருத்தன் உயிரை போத்து ஃபிலிம் நடிச்சா நீ வெத்தல பாட்டு போட்டு பேசுறீங்க. ஓ ஃப்ரெடி ப்ரோ, நீங்க எஸ்கே அமரன் சொல்றீங்க, நாங்க பழைய கார்த்திக் அமரன் சொல்றோம். சரி அத விடுங்க. அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதுக்கு என்ன சம்மந்தம்? வன்மத்தை கேட்கிறேன், எங்க கொஞ்சம் வன்மத்தை கேட்கிறேன். யாரோ உயிரை கொடுத்து நடிச்சாங்கன்னு சொன்னீங்களே, யாரு? யோ அப்படி சொல்லுங்க. அவரு உயிரை கொடுத்துட்டாருல அந்த படத்துல, உயிரை கொடுத்த மாதிரி நடிச்சாருல, அந்த மாதிரி சொல்றாரு. அவர் பண்ணாப்ல அத்தை விட்டு நீ போய் வெத்தலை போட்ட ஷோக்கத்துல பேசிக்கிற பாட்டில் சோடா. அவர் பாடல, பரணி தான் பாடலாம். பரணி பாடினாரு ஃப்ரெடி ப்ரோ, பரணி ப்ரோ. அது அமர் வந்துட்டு இட் இஸ் லைக் ஜெனரிக், அது நியூட்ரல், எவ்ரிபடி லைக், எவ்ரி ஃபேன்ஸ் லைக், எல்லாரும் பரணி ப்ரோ பிடிச்ச இந்தியா பிடிச்ச. நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா, பாத்தீங்களா இல்லையா? எனக்கு பிடிக்கல ப்ரோ, ஆனா ஓகே, நான் நியூசிலாந்து அதனால பிடிக்கல எனக்கு. என்ன பரு என்ன சேட்டா இப்பெல்லாம் பேசுறேன் நீ? சென்னை இது கேரளா நல்லா தமிழ் பேசுவாரு. சென்னை தாங்க. ஆதி ப்ரோ தான் பேசுறாரு, நான் பேசவே இல்ல. ஆதி ப்ரோ பேசினாரா? டேய் பேசுனது நீ, பரணி தானே பேசுனது. விஷால் பரணி ஆதி நீங்க சொல்லுங்க ஃப்ரெடிட்ட, நீங்க உங்களுக்கு ஒர்க் ஆவல அமரன் அத சொல்லுங்க அவர்ட்ட. கமல் சேட்டா அண்ட் மலையாள மூவில ஸ்டார்ட் செய்யறது லைஃப் பரியம். இப்போ நான் மலையாளம் பேசுறேன். ஏத்தரை பேசுங்க பரணி ப்ரோ, மலையாளத்துல சொல்லுங்க அவருக்கு. இப்போ நாங்க தமிழ் சேட்டா கமல் ரெகக்னிஷன் మలయాళంతే ఆచి ఓకేవా? కమల్ 32 ఫిల్మ్స్ కమల్ చేస్తాను.
ஜெயசாமி நீ நீ என்ன நம்ம தெலுங்கு போற போஸ்டானுன்ற வழக்கு என்ன மலையாளம்டா அது. அவ்வளவுதான் வருது. அடிச்சு என்னங்க பரணி ப்ரோ அடிச்சு விடு அடிச்சு அடிச்சு விடு அடிச்சு தெலுங்கு அடிச்சு விடுப்பா அடிச்சு விடு. என்ன இருக்குது பாரு இப்ப நம்ம எக்ஸாம் எழுதுறோம். சரி, ஓகே ஓகே. பரணி ப்ரோ நீங்க ரஜினி ஃபேன்ங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ. நான் ரஜினி ஃபேன்லாம் இல்லங்க. ரெட்டி ப்ரோ அதை விடுங்க. நீங்க வார் 2 சைட்ல விடுங்க ரெட்டி ப்ரோ. கூலி அன்னைக்கு கர்நாடகத்திலே ஒரு படம் வருது 45 சிவராஜ்குமார் உபேந்திராலாம் நடிச்சிருக்காங்க. பேசாம அதை ப்ரமோட் பண்ணுங்க. அப்படிங்களா? 45 படத்தை பேரே 45. ராஜ் ஷெட்டி, உபேந்திரா, சிவராஜ்குமார். எக்ஸ்ட்ராடனரி டீசர். எக்ஸாக்ட்லி அதே டேட். அதே டேட் கூலி வர அதே டேட். ஈஸியா வந்து கூலி வந்து 1000 crores வந்துரும் ப்ரோ. பரணி ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டு ப்ரோ இருந்தேன். 45 எப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது பாருங்க. அதை என்ன ஆயிரம் இல்லப்பா, ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க. ஆனா நீங்க எல்லாருமே வந்து பெருசோட ஆறாவை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ரொம்ப ஏறி இறங்கி மிதிச்சா அப்படின்னா சட்னி ஏறுவாங்க. பாத்துக்கிட்டே இருங்க, நடக்கும். அந்த வேர்ட் யூஸ் பண்ணிருக்கானா? தப்பா சொல்லுங்க. அதெல்லாம் டிஎல்ல இப்ப அதான் ப்ரோ ட்ரெண்டிங். டிஎல்ல அதான் இப்ப மாஸ். பேசுனா பெரியவர்னு அர்த்தம்டா. அதெல்லாம் இது இல்ல ப்ரோ, மூத்தவர். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. அதெல்லாம் அதான் சொல்றேன் பாரு, நடக்கும். இல்ல நான் சொல்றேன் பாருங்க, கூலி ஸ்ட்ரைக் ஹிட் ஆச்சு அப்படின்னா எகிரி இந்த ஜெயிலர் மாதிரி எகிரி அடிச்சிடும். இவங்க வந்து இந்த வார் 2 எல்லாம் வச்சு அது கூட இது போட்டுட்டு இருக்காங்க, ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்காங்க. வார் 2 எல்லாம் கொம்பை இறங்குனா ஏறி மிதிச்சுட்டு போயிருவான். பார்த்துக்கிட்டே இருங்க. செம்ம ஜோக் பண்றேன் ஒரு ஜோக் பண்ணலாம். ஒரு மனுஷன் 1 hour பேசிட்டு இருக்காரு, நீ என்ன பேசி முடிச்சா ஜோக்ன்றீங்க. செம்ம ஜோக் பண்றப்பா. நம்ம பேசினா இப்படிதானே இவருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெடி ப்ரோ. சூப்பர், நல்ல விஷயம். We'll be waiting for the Kamal's next film with Unburial. Yes, that's okay. நம்மளுக்கு வர போகுது. Failure is the next step to success, brother. Happened. Okay, where we accept failed. Okay, we accept. உங்க வந்து அலௌட் இல்ல. கல்கி 2 now brother. bro ஆனா எனக்கு ஒரு டவுட் bro, ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அப்ப அன்னைக்கு பிளாக் பஸ்டர் தக் லைஃப் ஸ்பேஸ் போட்டீங்கன்னு சொன்னாரு அவரு. நீங்க மாத்திரம் உங்க ஃபிலிம் எல்லாம் உல்தவட வாங்கும் போது நீங்க போடும்போது நாங்களும் அடிச்சு விடுறோம். என்ன ஆயிட போகுது பாத்தீங்களா இல்லையா? அப்படிதான் எங்களுக்கு தான் அமரன் 300 crores ஆயிடுச்சு. அது வந்துட்டு ஜென்யூன். உலகத்துக்கு வேர்ல்ட் நோஸ் அபௌட் தட் விக்ரம் அண்ட் அந்த மணி எல்லாம் கமல் பேக்கெட் தானே போச்சு. அதுல வந்த மணி எல்லாம். ஓகே பிரதர், ஒன்னு கேக்குறேன் பிரதர். சிம்பிள் பிரதர். 2.0 தர்பார் லால்ஸ் எல்லாம் வெயிட்டேஜ் massive super வெச்சுக்கோ, பேஜ் வெச்சுக்கோங்க. massive super. நடுவுல தேவர் விட்டீங்க. I'm talking about Laika, ஓகேங்களா? He only did most of the movies to Rajinikanth. Laika. நான் கேக்குறேன் சூப்பர் bro. இந்த 4 படம் இங்க இந்த சைடு இந்தியன் 2 இருக்கு உங்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு ஃபிலிம் தான் பாரு. அது கூட டென்டா ஒன்னு போதுங்க. ஏங்க இந்த 4 பண்ணது அந்த ஒன்னு பண்ணுங்க. எனக்கு நீங்க 1 year ஆஃப் இந்தியன் பேசிருக்கலாம். என்ன bro இது இருக்கு. என்ன பேச ஓட்ட நான் சொல்லல. ஓகேவா? நீ ஹை பட்ஜெட்ல நீ பண்ணது வந்து ரஜினிகாந்த் தான் பண்ண. ஹையஸ்ட் பட்ஜெட் பண்ணது ரஜினிகாந்த் தான். அது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி மேசிவ் விட்டு ரெக்கார்ட் எல்லாம் பண்ணியிருந்தாக்கா why will Laika run away just because one Kamal Haasan film he can't run away, ஓகேவா? and he is not under loss. இன்னும் அந்த ஃபிலிம் வந்து முடியல. இது அவங்க அந்த ஓடிடி ரைட்ஸோ மோர் than Thug Life we collected intend to collected more than Thug Life and OTT and so many are there. அதுதான் எங்களுக்கு புரியலன்றோம். அதுதான் எப்படி கேக்குறோம். இப்போ வந்துட்டு கமல் ஹாசன்னால வந்துட்டு Laika is not closed because of Rajinikanth, because they spent more money on Rajinikanth, not on Kamal Haasan. நீ ரஜினிகாந்த் ஸ்பெண்ட் பண்ணும்போது யூஆர் சூப்பர் ஸ்டார் ஆளா பண்ணும்போது நீ ஹிட் சொல்லல. ப்ரோ லைகா க்ளோஸ் ஆனது பிரச்சனை வந்துட்டு இந்த படத்தால லாஸ் ஆன எல்லாம் கிடையாது. அவங்க லைகா மொபைல்ஸ் வந்துட்டு யூகேல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. அதுதான் மெயின் ரீசன். செம்ம உல்டா அடிக்கிற பதர். உண்மை அதுதானே. நான் லிங்க் ஷேர் பண்ணுவேன், மேல அபிஷியல் லிங்க் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் கூட விட்டுருங்க. இல்ல ப்ரோ, கலெக்ஷன் எல்லாம் கூட விட்டுருங்க. நான் சொல்றது நீங்க அந்த பக்கம் பேசும்போது வேட்டையன்னு அது இதுன்னு இன்னொரு 4 லால்ஸ் இல்லாம அது இதுன்னு சொல்றீங்க இல்ல, வேற வேற படம். அப்ப இந்த பக்கம் பேசும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட தக் லைஃப், இந்தியன் 2, விஸ்வரூபம் 2 அதெல்லாம் லைகா கொண்டு வராரு.
என்னன்னா இந்தியன் 2 ஒரே படம் இஸ் எனிதிங், அது வந்து கிரேட்டர் சிம்பிள் போட்டு மத்ததெல்லாம் அப்படியே சைடுல வச்சுக்கலாம். அப்படி வேணா கரெக்டா இருக்கும். இந்தியன் 2 ரன் டைமே சுகுமார் 7 ப்ரோ, மணி நேரமோ 8 மணி நேரமோன்னு சொன்னாங்களே. 10 hour சுகுமார் ப்ரோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இத நீங்க டைம் பாஸ்ல கார்த்திக் ப்ரோ கிட்ட சொல்ல முடியுமா? என்னன்னு சொல்லணும்? லைக்கா மொபைல்ஸாலதான் லைக்கா லாஸ், படத்தினால இல்ல. அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான்ப்பா. நான் வந்துட்டு வெறும் அது மட்டும் தான் கிடையாதுன்னு சொல்லல. இதுவும் ஒரு பக்கம் லாஸ், அந்த பக்கமும் லாஸ், எல்லா சைட்ல லாஸ் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டோரே ஓப்பன் ஆகல. அதான் பிரச்சனை. நீங்க சொல்றது பார்த்தா என்ன சன் டிவிக்கு வந்துட்டு வெறும் ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரியும், அவங்க ஷேர் மார்க்கெட் இல்லாத மாதிரியும், பிலிம்ல ஹிட் ஆயிட்டு அவங்க க்ரோத் ஆன மாதிரியும், ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ல அவங்க ஹிட் ஆகாத போது என்ன பேசிட்டு டாக் அபவுட் மூவி. எந்த கம்பெனி எவன் ப்ரொடியூஸ் பண்ணா அதை பத்தி தான் பேசணும். அவரு வந்துட்டு அந்த அதுதான் பிசினஸ் ப்ரோ, பண்ணிக்கிறாரு. மூவி பத்தியே வருவோம். நம்ம அந்த சைடுல நீங்க அவ்வளவு படம் சொன்னீங்களே, நான் இங்க ஒரே படம் தான் சொல்றோம், இந்தியன் 2ன்னு. அதுக்கு பதில் என்னன்னு கேக்குறோம். நான் சொல்லிட்டேன் பிரதர், அதோட பட்ஜெட் 2.0 பட்ஜெட் ஒண்ணும் இல்ல. ஒரு 2.0 படம் போதும்ல. இந்தியன் 2 வந்துட்டு இந்தியன் 3 ரிலீஸ் ஆகல. இல்ல ஒரே பாம் வடிவல் சொன்ன மாதிரி ஒரே பாம் 5 கிலோமீட்டர் க்ளோஸ் வந்து லைக்கா 2.0 ஓடே அப்புறம் இந்தியன் 2 கூட சொல்லுங்க பட்ஜெட் லைக்கா இதாக. அவர் எவ்வளவு அழகா கவுண்டர் போட்டாரு பாத்தீங்களா, ஒரே பாம் 5 கிலோமீட்டர் க்ளோஸ் லைக்கா க்ளோஸ். இல்ல கலெக்ஷன்ஸ் இல்ல அந்த இது லைக்கா க்ளோஸ் இதெல்லாம் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. டைம் பரணி, 10 மணி, ஆனா ஒரு விஷயம் பரணி, 10 மணி ஆயிடுச்சு. இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாத்தையும் நீ வந்து ஆரம்பிச்சுட்டு இப்ப எங்க மேல பழி போடுற பாத்தியா நீ? எங்க மேலனாலும் பழி எல்லாம் போடல, நான் யார் மேலயும் பழி போடல, விட்டுருங்க நீ. பரணி ப்ரோ, மோனிகா சத்யவி சொல்லிட்டு போங்க ப்ரோ. யார் கேட்டது? அருள் ப்ரோ. ஆளை பொறுத்தா அந்த பாட்டு உனக்கு பிடிச்சா இல்லையான்னு சொல்லி ஆல்ரெடி போட்டுட்டேன். பரணி ப்ரோ பாருங்க, பரணி ப்ரோ நோட் பண்ணிருக்காரு 2-3 வாட்டி. கேள்வி கேட்டது யாரு? என் மச்சான் தலைவா. கேட்கிற கேள்வி பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியுது. அப்போல இருந்து அருள் ப்ரோ மாட்டி விடுற மாதிரி. இல்ல நான் அந்த படத்துக்கு ரிவ்யூ அந்த. ஆனா ஃப்ரெடி ப்ரோ, ஒரு விஷயம், நீங்க அவரை டார்கெட் பண்றீங்களே. நேத்து வேல்பர் 2 நாள் முன்னாடி கூட கமலஹாசனை பத்தி வந்துட்டு அவர் ரொம்ப ஐயா வச்சுதான் பேசியிருக்காரு. அவர் அந்த லெவல், அதுதான் வந்து அவர் சூப்பர் ஸ்டார். இதுதான் அந்த பேசோட முடியும். அதுதானே உண்மை பேசுறதுதான் பெருமக்குது. உண்மை பேசுறது. ஆனா உண்மை வந்து வேற ஆச்சு. உண்மை அத்தனை யூ ஆர் டாக்கிங் அபவுட் ரியாலிட்டி. அதுதான் தட் இஸ் ஃபேக்ட். ஓப்பனா சொல்ற பிளேட்டி யாரா நீங்களா? கம்மல் எங்கேயோ நான் எங்கேயோ. அவர் எப்பவுமே என்னத்துக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க செல் லைக் டி ப்ரொமோட்டிங் மின்செல்ஃப் வந்துட்டு லைக் அது என்ன பண்ணுது லைக் சென்டிமெண்ட் இமோஷனலா பேசி ஒரு டேக்கிங் ஃபேன்ஸ் லைக் ப்ரோ. அது பேசிதான் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா என்ன? ஆமா, எவ்ரி டைம் அவர் வந்துட்டு இப்ப பாரு டாபிக் எங்கேயோ போவோம். அவருக்கு எப்படி தெரியுமா, he doesn't have any enemies. He is a very intelligent person. I'll tell Rajini, a very intelligent person. He'll never target anybody. அங்க அந்த வடிவல் ஓட் போட அவங்க அங்க ஒரு குத்து, இங்க பேசணும், இங்க ஒரு குத்து. இதெல்லாம் ஒன்பா ரெண்டும் ஒன்பதான். அந்த கதை தான் வந்து ரஜினிகாந்த். He will never. அவர் ரஜினி ரொம்ப டிமோட் பண்ணி பேசுறாரு ப்ரோ, கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க. இல்ல நான் நாட் டீம் ப்ரோ. எனக்கு ஒரு டவுட். கமல் பேசுறது தமிழன்களுக்கே புரியலையே, கன்னடக்காரங்களுக்கு எப்படி புரிஞ்சு கேஸ் போட்டாங்க? போனா போச்சு, தோத்த இல்ல நீ தோத்த இல்ல. ஹைகோர்ட்க்கு சுப்ரீம் கோர்ட் பொறுத்துச்சு இல்ல, உங்களுக்கு புரியல. சுப்ரீம் கோர்ட் பொறுத்துச்சு இல்ல. அவரு கேட்ட கேள்வி என்ன, நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க? ஏங்க புரியலையேங்க எனக்கு. கமல் மட்டும் புரியாம பேசுவாரு, ஃப்ரெடி மட்டும் புரியுற மாதிரி பேசணுமா? என்ன அநியாயம் இதெல்லாம் வன்முறை இப்பெல்லாம் தேவையில்ல. ஃப்ரெடி ப்ரோ நீங்க பேசுங்க. இல்ல ஒரு நிமிஷம், யாரையும் வந்து டிமோட்டிவேட் பண்ணி பேசுவானா? அது ஒரு மாதிரி வேற எங்கெங்கயோ போகுது. நான் டிமோட்டிவேட் பண்ணல பிரதர், நான் ஒரு விஷயம், ஒரே விஷயம் சொல்லிட்டோமா, நீங்க என்னதான் பேசிட்டு போங்க. இன்ன வரையுமே வந்துட்டு ஒரு இந்தியன் சினிமாவை ரெப்ரசென்ட், வேர்ல்ட் வைட் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஆளா தான் அவர் இருக்காரு. பேசுறவங்க பேசிட்டு போவாங்க, அது அவங்க வாய், அவங்க என்ன வேணா பேசிக்கலாம். பட் ஆனா இருக்கிற ஃபேக்டும் தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. ஆனா எனக்கு இன்னும் வந்து புரியல, இந்த கமல் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸும் சரி, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரும் இன்னொருத்தர் யாரோ சிவாஜி கணேசன், அவங்க அதான் எம்ஜிஆர் இன்னொருத்தர் யாரோ அப்படி சொல்ல கூடாது, தப்பு பரணி. அது எப்படி பண்ணி நீ சொல்லலாம்? நான் சொல்லிட்டேன்.
சாரி ஸ்ட்ரைக் ஆகல. அதுதான் நான் சொல்லிடுறேன். அதுதான் சொல்றேன். அப்பையிலேருந்து இந்த ஒருத்தரை பிடிக்கலன்னா மட்டும் அவரை தரம் தாழ்த்தி பேசுறதுன்றது இப்போ வரைக்கும் மாறாம இருக்கிறது தான் எனக்கு வந்து புரியல. அட்லீஸ்ட் ஆமா வந்து இந்த ஓகே லாஸ்ட்ல ஓகே ஓகே எனக்கு ஓகே ஓகே தெரிஞ்சது ஒரு நிமிஷம் ப்ரோ, விஜய் ஆதித்தோட அந்த இது முடிஞ்சிருச்சுன்னு நான் நம்புறேன். அந்த ஒரு ஃபைட் வார்ன்றது சொல்றேன். இப்போ அது போயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அதை விட அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இது வந்து பெருசா வந்து இது பண்ணலன்றது கொஞ்சம் இதா இருக்கு. இல்ல பர்னி, என்ன தெரியுமா பர்னி, யாரும் வந்துட்டு இப்போ ரஜினி ஃபேன்ஸ் லைக் ஆப்போசிட் டெம்ப்ளேட், விஜய் டு அஜித், அஜித் டு விஜய், கமல் டு ரஜினி, ரஜினி டு விஜய் நான் கேட்கிறேன். யாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு பேசிக்கிறாங்க. தே கீப் ஆன் அட்டாக்கிங். பிக்சர் நல்லா இருந்தாலும் எல்லாம் அப்படி பேசுவாங்க. எப்பவுமே என்ன கமல் கமல் யார் கமல் யார் ஃபேன்ஸ் தாங்க அட்டாக் கமல் பண்றாங்க. இப்போ கமல் அப்படியே பேஸ் பண்ணீங்கல்ல, நீங்க ரஜினி அட்டாக் பண்ணீங்கல்ல. அட்டாக் எப்படி நான் என்ன அப்படியே வில்லேஜ் ஆமா, விட்டேன் நீங்க டிமோட்டிவேட் பண்ணி தான் பேசுனீங்க. இதே ஸ்பேஸ் ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான். ஆமா என்ன ஓகே ஆமா, நீங்க டிமோட்டிவேட் தான் பண்ணி பேசுறீங்க. ஓகே என்ன டிமோட்டிவேட் பண்ண இப்போ சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ சொன்னாரு, இது ரஜினிகாந்த் வந்துட்டு மேடையில வந்துட்டு இது கமலை வந்து பிரைஸ் பண்ணி பேசுறேன். அது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க வந்துட்டு, அதுதான் மட்டன் பிரியாணி உளுந்து வடையாமா. இல்ல பிரதர், நான் கேக்குறேன், ரஜினிகாந்த் போய் சொன்னாப்லையா? ரஜினிகாந்த் போய் சொன்னாப்லையா? உளுந்து வடையில உளுத்த வடைன்னு சொன்னாரு. அது கலெக்ஷன் சொல்ற பிரதர், பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் சொன்னது. ஓகேவா? I am not telling Rajiniga, everybody am telling. அது உல்தா வடை மீன்ஸ் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவரிபடி புட் தான் சொன்னேன். இந்த ஸ்பேஸ்ல பேச மாட்டோம் ப்ரோ. நான் கேக்குறேன், எப்ப என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க, என்ன பேசுறீங்க? சூப்பர் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணி தானே இந்த ஸ்பேஸ்க்கு வந்தீங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கல, அது வரைக்கும் சந்தோஷம். சும்மா நான் முடிச்சேனா இது ஒரு ஹாப்பியா வந்து. ஓகே சூப்பர். ஆமா, எனக்கு ரொம்ப ஹாப்பி, வெரி மச் ஹாப்பி. ஓகேப்பா. ரெடி ப்ரோ, பாய் 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 ப்ரோ, பாய் பர்னி, பாய் பாய் பாய். தேங்க்ஸ் பெரிய மனுஷன், பாய் சொல்லுங்க. பாய் சொல்லிட்டேங்க பாய் ஆல், தேங்க்ஸ் ஆல். பாய் பர்னி, குட் நைட். சாப்பிட்டு தூங்கு. குட் நைட் ப்ரோ. நான் சாப்பிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க சாப்பிட்டுங்க. டேக் கேர். தேங்க்ஸ் பா. அப்புறம்ப்பா நான் ஹாட் முடிங்க. நான் பாய் பாய் சொல்லிட்டு பேசிக்கிறேன். கட் பண்றீங்களா? இல்ல ஆமாமா, கட் பண்றா. சுமார் நான் இருக்காரான்னு தெரியல, மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவர் கண்டினியூ பண்ணா ஓகே, எனக்கு கீழே கூட தூக்கி போடலாம், மியூட் கூட பண்ணி விட்டுடலாம். இல்ல அவ்வளவுதான். சாரி, தண்ணி குடிக்க போயிருந்தேன், அதான் வந்தேன். என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, முடிச்சிடலாம்ண்ணா. முடிச்சிடலாமா? விஷால்லாம் காணோம், எங்க போறோம்? முடிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாமா? ரெடி ப்ரோ, ரொம்ப இதுவா பேசாதீங்க, அதெல்லாம் தப்பு. நீங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட, இந்த மாதிரி ஒரு டாக்கோட நீங்க வந்து ஸ்பேஸ்க்கு வந்து லிசனா ஸ்பீக்கர் வராதீங்க ப்ரோ, அது ரொம்ப தப்பு. ஒருத்தர் டிகிரேடே நான் பண்ண மாட்டோம், அப்படிதான் நான் மூவ் பண்றோம் இந்த ஸ்பேஸ் பர்டிகுலரா. நீங்க வேற எந்த ஸ்பேஸ் நீங்க வந்துட்டு அபியூஸ் கூட பண்ண கூடாது. யார வச்சுமே வந்து அபியூஸ் பண்ணாதீங்க. இது ஒண்ணு இல்ல ப்ரோ, ஒண்ணு இல்ல. இதுக்கு வந்து அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். அதான் சொல்றாங்க, அவங்களும் சொல்ல எவ்ரி ஆக்டர்ஸ் அவங்களோட ஓன் பிசினஸ், அது அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்க உள்ளுக்குள்ள எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். பட் ஆனா வந்து நம்ம ஒரு சினிமாவை ஹெல்த்தியா கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சோம், ஹெல்த்தியா கொண்டு போயிட்டு இருக்கோம். அது வந்து அப்படியே போய்க்கலாம். நான் எதை அபியூஸ் பண்ணனா, எதை டீக்ரேட் பண்ண சொல்லுங்க. ஆமா பண்ணீங்க, நடுவுல பேசுனீங்க, ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல இருக்கு. ஆனா நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி பேசாதீங்க. அது நீங்க வந்து மேபி சொல்லலாம்ல, ஒரு சில இடத்துல அதை அலோவ் பண்ணுவாங்க, பேசலாம், நீங்க என்ன வேணா பேசிக்கலாம், சண்டை போடலாம். பட் ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இனிஷியலா பேசும்போது கொஞ்சம் ஜாலியா நம்ம அது வேற மாதிரி போச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு காமெடி தான் பண்ணு. அவருக்கு ஒரு காமெடி வந்துட்டு சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஆக்சுவலி நீங்க இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலி நான் எதுக்கு இப்போ ஸ்பீக்கர் கேட்டு வந்தேன்னா, அவர் பேசுனதை கேட்டு எனக்கே இப்போ பயங்கரமா ட்ரிகர் ஆச்சு. அதனாலதான் நான் இப்போ ஸ்பீக்கர் கேட்டு வந்தேன். பட் நீங்க இப்போ ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணீங்க பாத்தீங்களா, அது வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. சினிமா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுலதான் கொண்டு போக பார்க்குறோம், இந்த மாதிரி யாரையும் டீக்ரேட் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்த இப்போ மென்ஷன் பண்ணீங்க பாத்தீங்களா.
அது உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. அதுதான் நான் ஆக்சுவலி அவரை வந்து ஏதாச்சும் இப்போ பேசலாம் தான் வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க அதை நானும் அதை தான் சொல்லலாம் இருந்தேன். இல்ல அதுதான் நான் சொல்றேன், இவருக்குன்னு இல்லை யாருக்கா இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜாலியா பேசுறது வேற. அது வந்துட்டு நம்ம அவங்கவுங்க டைம் லைன்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேஸ்ன்னும் போது வந்துட்டு அதுல வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கும். ஸ்பீக்கர்ல ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. நம்ம பேசுறது அது மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். தேவையில்லாம வந்துட்டு மத்தவங்களோட மைண்ட் டிஸ்டர்ப் பண்றதோ இல்ல அவங்கள வந்து ட்ரிகர் பண்றதோ எல்லாம் வந்து வேண்டாம். அது வந்து பெரிய ஒரு தப்பு தான். தப்பு உனக்கு. ஓகே, நான் வந்துட்டு சொல்லிட்டு ஐ ஒன்லி கட் ஆஃப் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்துட்டு அது மாதிரி பேர் நேமே மென்ஷன் பண்ண வேண்டாம். நீங்க எதுவுமே வந்து சொல்ல வேணாம். ஒன்லி குட் திங் தட் இஃப் யூ வாண்ட் டு டூ இன் ஃபியூச்சர், நான் இது அட்வைஸ் சொல்ல ஜஸ்ட் சொல்றேன். நம்ம ஸ்பேஸ்க்கு வரீங்க அப்படின்னா நீங்க திடீர்னு ஒரு நாள் வந்து பேசுறீங்க அப்படின்னா, யூ வாண்ட் டு பிரைஸ் கமலஹாசன், நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். அன்லிமிட்டடா நீங்க அவ்வளவு வேணா பிரைஸ் பண்ணிட்டு போகலாம். நாங்க எந்த ஒரு பாயிண்ட்லயுமே ஸ்டாப் பண்ண மாட்டோம். பட் ஒன்லி கோ இன் தட் வே. நீங்க பிரைஸ் பண்ணும்போது மத்தவங்களை வந்துட்டு டீக்ரேட் பண்ணிட்டு பிரைஸ் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அன் ஹெல்தி வே, ரைட்? அது வந்து பண்ணவே கூடாது. அது கமலே விரும்ப மாட்டாரு. அது அவருக்கு கேட்டாலுமே வந்து அது அவருக்கே ஒரு பெரிய டிஸ்கிரேஸ் தான். இந்த மாதிரி ஒரு ஃபேன் நம்மளுக்கு வந்து இருக்காங்க அப்படின்னு. ஸோ வந்து நம்ம ஒருத்தரை பிரைஸ் பண்ணும்போது அவங்களை என்ன வேணா பண்ணிக்கோங்க. நாங்க வந்து என்ன தடுக்கவா போறோம்? நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க ப்ரோ, தப்பே இல்லை. ஆனா அவர் பிரைஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவருமே வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஆளு. எங்களுக்கு கிடையாது. எந்த ஃபேனா இருந்தாலுமே கமல் பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசுறதாலதான் வந்து ஒரு ஹேட்டர் கிரியேட் ஆகுது. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இது வந்து நீங்க இது அப்படியே ஒரு மாதிரி போகுது. நம்ம முடிச்சுப்போம்.